So coming back to the subject, okay. So as a UX beginner, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரெண்டு பேர். ஒருத்தவங்க யாரு? ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைன். அதாவது நார்மல் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா லைக் ப்ராடக்ட் டிசைனர் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் டிசைனர்ல ரெண்டு விதமான பீப்புள் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க டிஜிட்டல் ப்ராடக்ட் டிசைனர், இன்னொருத்தவங்க பிசிக்கல் ப்ராடக்ட் டிசைனர். டிஜிட்டல் ப்ராடக்ட்னா மொபைல் ஆப்பு, வெப்சைட்டு, வாட்ச் ஓஎஸ், டிவி, விஷன் ப்ரோ ஓஎஸ், இந்த மெட்டா கேமிங்லாம் ஆடுவாங்கல்ல அது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து காரோட இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ஸ், கார்ல நீங்க போயிட்டு இருக்கும்போது டிஸ்பிளே வச்சிருக்காங்கல்ல பெருசா அது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிவி சொல்லிட்டேன், லேப்டாப்பு, மேக் புக்கு. ஓகே, இந்த எல்லா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸுக்கும் கியாஸுக்கு இப்போ நீங்க வெண்டிங் மிஷின்லாம் போறீங்கல்ல, சில இடத்துல வந்து காசு பே பண்ணி ஒரு ஸ்கேன் பண்ணா அதுவே சாக்லேட்டு அதுவே வந்து விழுதுல்ல. வெண்டிங் மிஷின் சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஓகேங்களா? அந்த வெண்டிங் மிஷினோட அதுல ஒரு ஆப் இருக்கும், ஒரு டிஸ்பிளே வச்சு ஒரு டேப் மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒன்லி இ காமர்ஸ் அந்த இது மட்டும் தான் இருக்கும். ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சூஸ் பண்றீங்க, பேமெண்ட் பண்றீங்க, அதுவே வந்து தள்ளி விட்டு வந்துடும். நீங்க போய் கை விட்டு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மிஷினுக்குள்ள ஒர்க் பண்றது எல்லாமே நம்மள மாதிரி டிசைனர்ஸ் தான் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? யார் ஒர்க் பண்றாங்க? யூஎக்ஸ் டிசைனர்ஸ், யூஐ டிசைனர்ஸ் தான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிசிக்கல் டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க பாருங்களேன். ஸோ எல்லா விதமான கம்ப்யூட்டரு, மொபைல் ஆப்பு, சரி மொபைலு, அப்புறம் லேப்டாப்பு, வாஷிங் மிஷினு, காரு, இந்த மாதிரி நிறைய விதத்துல உட்காந்து டிசைன் பண்றவங்களுக்கு பேரு இண்டஸ்ட்ரியல் டிசைனர் சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே டிசைன் பண்ணுவாங்க. ஒர்க் வித் பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ், மவுஸ்ல இருந்து எல்லாமே டிசைன் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு பேரு இண்டஸ்ட்ரியல் டிசைனர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிசைனர். ஓகேவா? யூஐ யூஎக்ஸ் டிசைனர் சொல்லலாமா? ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனர்னா யாரு? ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனர்னா கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் ஆன் மொபைல் ப்ராடக்ட்ஸ், வெப்சைட், ஓகே, லேஅவுட்ஸ், ஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர்ல வர்றது, மொபைல் ஆப்ல வர்றது, அந்த பிசிக்கலா ஸ்கிரீன்ல வர எல்லா டிசைன்ஸையும் ஒர்க் பண்றதுக்கு பேரு டிஜிட்டல் டிசைனர்ஸ். ஓகே, ப்ராடக்ட் டிசைனர்ஸ்ல டிஜிட்டல் டிசைனர் சொல்லுவாங்க, யூஐ யூஎக்ஸ் சொல்லுவாங்க. இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைன்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? லைக் லைக் மொபைல் ஆப்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு யூஐ டிசைனர், இன்னொரு டேர்ம் வந்து யூஎக்ஸ் டிசைனர். இப்போ உங்களை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோல் கூட ஹையர் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்கான ரோல் என்னப்பா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மொபைல் ஆப்புக்கு மட்டும் ஒர்க் பண்ணி யூஐ மட்டும் ஒர்க் பண்றீங்கன்னா யூஐ டிசைனர். அவங்களோட வேலை வந்து ஒன்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த லே அவுட் செட் பண்றது, யூஐ எலமெண்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்றது, அதான் டிசைன்ல மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. தே வாண்ட் ஒர்க் ஆன் த ரிசர்ச் பார்ட். ஆனா யூஎக்ஸ் அப்படி இல்லை, விஷுவல் டிசைனர்ஸ். எக்ஸாக்ட்லி, டிசைன் மட்டும். அதே மாதிரி முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா யூஎக்ஸ் பர்சன் வந்து பேப்பர் ப்ரோட்டோடைப்பிங், லோ ஃபெர்லிட் எல்லாம் போட்டு யூஐ கிட்ட கொடுத்துருவாங்க. யூஐ டிசைன் என்ன பண்ணுவாரு, அதை அழகா ஃப்ரண்ட்ல போட்டு அவரு ஒர்க் பண்ணுவாரு. அப்போ ரெண்டு டொமைன் இருந்துச்சு முன்னாடி. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சிம்பிளா ஆக்கி ஒன்னா ஆக்கிட்டாங்க. நீயே யூஎக்ஸ் பண்ணு, நீயே யூஐயும் பண்ண, இது ரெண்டு பேரும் தனியாக கொடுக்க முடியாது. இன்னும் நிறையலாம் இருக்கு சேஞ்சஸ். நம்ம 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 மார்க்கெட்ல நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு, நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ கரண்ட்லி. இப்போ நம்ம கூட யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க? ப்ராடக்ட் மேனேஜரு, ப்ராடக்ட் ஓனரு, ஓகேவா, அப்புறம் பிசினஸ் அனலிஸ்ட், இவங்கெல்லாம் வராங்களா உள்ள? இப்போ இவங்களோட ரோலையும் சேர்த்து நம்ம பண்ண வேண்டியதா இருக்குது. பிசினஸ் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா போய் தேடுவாங்க என்ன ஃபீச்சர் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நீங்க தான் போய் சர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு ஃபீச்சர் என்னன்னா, ஒரு ஆப்ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. கேமராவில் போட்டோ எடுக்க முடியுது ஒரு ஃபீச்சர், ஓகேவா, வீடியோ எடுக்க முடியுது ஒரு ஃபீச்சர், ஓகே, அதே போல பாட்டு கேட்க முடியுது ஒரு ஃபீச்சர். ஃபீச்சர்ன்றது நிறைய விதம் இருக்குது. ஒரு ஆப்புக்குள்ளே அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து நாக்குரியில லாகின் பண்றீங்க. நாக்குரின்றது ஒரு ஜாப் போர்ட்டல், கரெக்டா? லாகின் பண்றீங்களா? அதுல ஒரு டைம் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லாகினே பண்ண தேவை, அவுட்டே பண்ண தேவை, லாக் அவுட்டே பண்ண தேவை. அதுக்கு பேர் வந்து கீப் மீ சைன் இன் அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கீப் மீ சைன் இன், கீப் 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 மீ சைன்ட் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்ம ஊர்ல. என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? கீப் மீ சைன்ட் இன், இது வந்து ஒரு ஃபீச்சர். சொல்றது புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ டு ஸ்டே சைன்ட் இன், keep me signed in, remember me box in login pages, which is persistent cookies, bypass the re-authentication. ப்ரோ, இது வந்து ஒரு டெவலப்பர் டேர்ம் ப்ரோ. இதை நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்?
உங்க மைண்ட்ல நீங்க யோசிக்கலாம். கரெக்டா? ப்ரோ இது வந்து ஒரு டெவலப்பருக்கான டேர்ம் தானே ப்ரோ, இதை நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, கைஸ் நீங்க டெவலப்பர் தான், ஓகேங்களா? பட் இருந்தாலும் நீங்க வந்து சாரி நீங்க டிசைனர் தான், இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க யார் கூட ஒர்க் பண்றீங்க? யார் கூட ஒர்க் பண்றீங்க? டெவலப்பர்ஸ் கூட ஒர்க் பண்றீங்க. டெவலப்பருக்கு தான் கொடுக்கணும், ஓகேங்களா? இப்போ நான் ChatGPT கேட்க போறேன். ஓகே, என்ன கேட்குறேன் பாருங்க. இப்போ எதுக்கு தான் பேசிக்ஸ் படிக்கணும், பேசிக்ஸ் படிக்கிறதுக்கு சொல்றேன்னா, ChatGPT போய் கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும். கரெக்டா? ஓகே, இப்போ நான் போடுறேன். இப்போ நான் கேட்க போறேன் அதுகிட்ட. ஹாய் ChatGPT, குட் மார்னிங். Good morning. I hope your day's off to a great start. Yeah. What's on your mind? ஸோ எனக்கு வந்து கீப் மீ சைன்ட் இன்ற ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நான் ஒரு UI UX டிசைனர். எனக்கு வந்து யூஎக்ஸ் டிசைன் பற்றியும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். மொபைல் ஆப்புக்குள்ளே எத்தனை விதமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதை ஒரு UI UX டிசைனராக நான் தெரிஞ்சிக்க வேண்டியது பற்றி எனக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படுது. ஸோ கீப் மீ சைன்ட் இன் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கொஞ்சம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வழியாகவும் ப்ளஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஒரு பிஏ ஆர் ஒரு ப்ராடக்ட் மேனேஜராகவும் ப்ராடக்ட் ஓனராகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அப்போ கீப் மீ சைன்ட் இன் ஒரு நம்பிக்கையான கன்வீனியன்ஸ் ஃபீச்சர். யூசர் அனுதினமும் லாகின் பண்ணாம நெஞ்ச மொத்த உற்சவத்துல இருக்காங்க மாதிரி. யூஎக்ஸ் டிசைன் பக்கம் பார்த்தா இது ஒரு ஆப்ஷனல் செக் பாக்ஸ். யூசர்களுக்கு கண்ட்ரோல் இருக்கு, அவர்கள் பப்ளிக் டிவைஸ்லா பர்சனல் டிவைஸ்லா என்பதை பொறுத்து முடிவு பண்ணுவாங்க. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பிஎம் பார்வையில் செக்யூரிட்டி பிரைவசி என்கிற 2 முக்கிய அம்சங்களை நிறைய கவனிக்கணும். லாங் டேர்ம் செஷன்ஸ் யூசர் கன்வீனியன்ஸான செக்யூரிட்டி ரிஸ்க்குகளையும் சரியாக ஹேண்டில் பண்ணணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் டைம் அவுட் பாலிசிஸ், டிவைஸ் ரெக்கக்னிஷன் அண்ட் ஈஸி வே டு ரிவோக் ரிமெம்பர்ட் செஷன்ஸ். ஸோ பேலன்ஸ் யூசபிலிட்டி வித்வுட் காம்ப்ரமைசிங் சேஃப்டி. தட்ஸ் த கோ. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, நான் ஆஸ் எ டிசைனராகவும் ஒரு டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கும் போது எனக்கு இது மாதிரி வந்து எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ கீப் மீ சைன்டுன்னு ஒன்று இருக்குது, அது போல் இன்னும் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது ஒரு மொபைல் ஆப்பில், அதை பற்றிலாம் எனக்கு சொல்ல முடியுமா? ஒரு தினமும் எனக்கு வந்து ஒரு 100 லிஸ்ட் கொடுக்க முடியுமா? லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ், ஒரு ஆண்ட்ராய்டோடைய ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, iOS-ஓட ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்றத சொல்ல முடியுமா ஆக்சுவலாக? நிச்சயமாக. ஆனா 500 போலான பட்டியல் உங்களை குழப்பிடும். ஒரே மூச்சில் எல்லா அம்சங்களையும் மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை. பொதுவாக ஒரு டிசைனர் அல்லது டெவலப்பராக நினைக்கும் போது ஆத்தென்டிகேஷன், சைன் இன், சைன் அவுட், நோட்டிஃபிகேஷன்ஸ், செட்டிங்ஸ், சர்ச், ஆஃப்லைன் ஆக்சஸ், பேமெண்ட்ஸ், ஷேரிங், டார்க் மோட், பர்சனலைசேஷன், செக்யூரிட்டி செட்டிங்ஸ், ஆக்சசிபிலிட்டி, ஃபீச்சர்ஸ், லொகேஷன் சர்வீசஸ், விட்ஜெட்ஸ், இன் ஆப் சப்போர்ட், பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் மற்றும் ஆப் அப்டேட்ஸ் போன்ற முக்கியமான அம்சங்கள். இவற்றை சொல்லி முடித்த பிறகு ஒவ்வொரு ஆப்பும் தனிப்பட்ட யூசர் நீட்ஸை பொறுத்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் சேர்க்கும். சிறிதாக தொடங்கி போக்கை புரிந்து வளர்த்து கொள்ளலாம். இந்த 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 அட்ரஸ்லாம் கொஞ்சம் கீழே இங்கே போட மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்ல இங்க 2 பக்கமும் ஈக்குவலா அலைன்டா இருக்கு. ஓகேவா? நீங்க போயிட்டு குரு கிட்ட போய் உட்காருங்க, இதை செக் பண்ணுங்க. குரு கிட்ட உட்காருங்க, குரு அவைலபிளா தான் இருக்காரு இப்போ. சரி, உங்களிடம் ஏதாவது தேங்க்யூ ChatGPT. ஸோ இப்போ என்னன்னா, எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்களேன், ஒரு ஒரு 100 லிஸ்ட் கொடுங்க. ஐ வாண்ட் டு see the list of features. இந்த மாதிரி மொபைல் ஆப்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கொடுங்களேன். ஒரே 100 என்ற எண்ணிக்கையை பிடித்து பின்தொடர்வது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா என்பதை பார்ப்போம். ஆனால் பொதுவாக நீங்கள் ஒரு யூஎக்ஸ் டிசைனர் என்ற வகையில் அடிப்படையான முக்கிய அம்சங்களை புரிந்து கொள்வதுதான் முக்கியம். அப்படி இருந்தும் சில முக்கியமான அம்சங்களின் பட்டியலை தருகிறேன். அவற்றை உங்கள் ஆப்க்கு தொடர்புடையதா என்றும் பின்பும் மேல் படிக்கலாம். முக்கிய அம்சங்களாக இருக்கலாம் சைன் இன், சைன் அவுட், புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ், யூசர் ப்ரொஃபைல்ஸ், செட்டிங்ஸ், சர்ச், பேமெண்ட்ஸ், ஷேரிங், டார்க் மோட், செக்யூரிட்டி, ஆக்சசிபிலிட்டி, ஆஃப்லைன் மோட், location services, in-app support, widgets, performance tracking, app updates, personalization, feedback mechanisms, and so on. லிஸ்ட் பண்ணுங்களேன். ஏன் இப்படி எனக்கு வந்து இப்படி பேராகிராஃபாக கொடுக்காதீங்க, எனக்கு லிஸ்ட்டாக கொடுங்களேன். சரி,
இப்போது ஒரு பட்டியலாகவே கொடுக்கிறேன். 1 சைன் இன் சைன் அவுட், 2 புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ், 3 யூசர் ப்ரொஃபைல்ஸ், 4 செட்டிங்ஸ், 5 சர்ச், 8 பேமெண்ட்ஸ், 7 ஷேரிங், 8 டார்க் மோட், 4 செக்யூரிட்டி செட்டிங்ஸ், 8 ஆக்சசிபிலிட்டி ஃபீச்சர்ஸ், 2 ஆஃப்லைன் மோட், 12 லொகேஷன் சர்வீசஸ், 3 இன்-ஆப் சப்போர்ட், 4 விட்ஜெட்ஸ், 2 பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், 13 பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங், 16 ஆப் அப்டேட்ஸ், 17 பர்சனலைசேஷன், தீம்ஸ், கஸ்டம் கண்டென்ட், 18 ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ், 19 tutorial/onboarding, 10 டேட்டா சிங்க் அக்ராஸ் டிவைசஸ், 18 மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட், 12 சோஷியல் மீடியா இன்டகிரேஷன், 13 பயோமெட்ரிக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் ஐடி, 14 ஆக்டிவிட்டி லாக்ஸ், 15 சாட் சப்போர்ட் சாட்பாட், 16 ஃபைல் அப்லோட்/டவுன்லோட்ஸ், 17 கேலண்டர் இன்டகிரேஷன், 18 QR கோட் ஸ்கேனர், 18 ஐ ஸ்கேனர், 10 ஐட்டம் ஃபேவரட்/விஷ் லிஸ்ட், 19 ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஃபீச்சர்ஸ், 18 பேக்ரவுண்ட் சிங்க், 12 வாய்ஸ் கமாண்ட்ஸ், 13 டேட்டா எக்ஸ்போர்ட்/பேக்கப், 14 செஷன் டைம் அவுட் கண்ட்ரோல்ஸ், 15 மல்டி யூசர் ஸ்விட்சிங், 16 டேட்டா அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட், 17 ரீசெண்ட் ஆக்டிவிட்டி, 18 டவுன்லோடபிள் கண்டென்ட், 18 கஸ்டம் அலர்ட்ஸ் ரிமைண்டர்ஸ், 19 ஃபைல் ஷேரிங், 14 drag and drop அம்சங்கள், 18 டீப் டைவிங், 15 ஸ்மார்ட் சஜஷன்ஸ், 14 டைனாமிக் ஃபார்ம்ஸ், 15 கான்டென்ட் கேஷிங், 16 பேக்ரவுண்ட் ஆடியோ பிளேபேக், 17 மல்டி விண்டோ சப்போர்ட், 18 கிராஸ் பிளாட்ஃபார்ம் சிங்க், 19 கான்டென்ட் ஃபில்டரிங், 15 கஸ்டமைசபிள் டேஷ்போர்ட்ஸ், 18 கெஸ்டர் கண்ட்ரோல்ஸ், 18 இமேஜ் வீடியோ எடிட்டர், 18 கான்டாக்ட் சிங்க், 15 போல்/சர்வீஸ், 18 லாயல்டி ரிவார்ட்ஸ், 15 ஆஃப்லைன் நோட்டிஃபிகேஷன்ஸ், 18 ப்ராக்சிமிட்டி அலர்ட்ஸ், 18 ஆக்சஸ் பர்மிஷன்ஸ் கண்ட்ரோல், 18 டேட்டா யூசேஜ் டீடைல்ஸ், 18 கஸ்டம் ஷார்ட்கட்ஸ், 19 மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், 18 செஷன் டைம் அவுட், 18 லைவ் ட்ரான்ஸ்ஃபர், 18 லைவ் அப்டேட்ஸ் லைவ் சாட், 18 பின்ட் ஐட்டம்ஸ், 18 அட்வான்ஸ்ட் சர்ச் ஃபில்டர்ஸ், 18 ஆஃப்லைன் ஃபார்ம் சப்மிஷன், 18 இன்-ஆப் ப்ரௌசர், 18 கான்டென்ட் டவுன்லோட் லிமிட்ஸ், 18 அடாப்டிவ் UI ரெஸ்பான்சிவ் டிசைன், 18 கேமிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ், 18 வாய்ஸ் இன்புட்/டிக்டேஷன், 18 ஆப் தீம்/ஸ்கின்ஸ், 18 இன் கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். சரி தொடர்கிறேன். 74 in-app purchases, 75 trial mode demo mode, 76 referral system, 77 split screen support, 78 data import for e.g. from other apps, 79 app lock privacy mode, 80 image recognition features, 81 push to dock voice messaging, 82 smart notifications context aware, 83 customizable app icon, 84 emergency SOS feature, 85 screen recording tutorials, 86 custom onboarding journeys, 87 app specific keyboard shortcuts, 88 nearby device sharing, 89 customizable push frequency, 90 content pinning to home screen, 91 interactive tutorials, 92 dynamic content loading, 93 in-app event calendar, 94 offline media playback, 95 custom gestures, 96 progress indicators for tasks, 97 sleep timer for media, 98 content scheduling, 99 auto cleanup, cache old content, 100 app walkthrough anytime, re-show onboarding. ஓகே தேங்க்ஸ் ChatGPT. எப்போதும் உபயோகமாக இருந்தால் சந்தோஷம். இன்னும் ஏதாவது உங்களுக்கு தேவை என்றால் தயங்காமல் சொல்லுங்க. உங்க UX தொடிப்பு வேகு அழகாக செழிக்கட்டும். ஓகே. ஸோ ஒரு யூஎக்ஸ் டிசைனரா நீங்கள் வந்து லைக் டிசைன் பண்ணுறதை பற்றியோ டிசைன் போகிறத பற்றியோ ஃபிக்மாவை பற்றியோ படிப்பீங்க, ஓகேவா? பட் இங்கே ரியாலிட்டி என்ன தேவைப்படுது, என்ன மாதிரியான நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இங்கே பாருங்க, சைன் இன் சைன் அவுட் இது வந்து ஒரு ஃபீச்சர். ஓகே,
இது ஆப்பிள்லயே அந்த அப்டேட்டட் வெர்ஷன்ல தான் கால் பண்ணுறப்போ ஃபார்வர்ட் மெசேஜ் ம் அந்த ஆப்ஷன் அது வந்து iOSல மட்டும்தான் இருக்கு, ஆமாம் ஆண்ட்ராய்ட்ல கிடையாது. இல்லை இல்லை இப்போ நமக்கு தேவைப்படும். இப்போ ஆண்ட்ராய்டு யூஸ் இது பண்றவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு கம்பெனியும் முடிவு பண்ணணும் இது வேல்யூவா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரை அது வேல்யூ கிடையவே கிடையாது. ஆஸ் அ யூசராக நான் யோசிக்கிறது கால் ஃபார்வர்டிங்ன்றது வந்து யூசரோட நீடு. அது இருக்கு ஆண்ட்ராய்டில் இருக்கு. தே நீட் டு டூ சம் செட்டப் ஆன் தட். ஈவன் டிஃபால்ட்டாக பண்ணுறான். ஆப்பிள் வந்து பை டிஃபால்ட்டாக கொடுக்குறான். இது எல்லாமே கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். எல்லாத்தையும் சேமா அப்படியே ஆப்பிளில் பார்த்து காப்பி அடிச்சாங்கன்னா இந்த ப்ராடக்ட் வித்தியாசம் இல்லாமல் போயிடும்ல. காப்பி பண்ணுவாங்க. ரொம்ப எசென்ஷியல் ஃபார் அவர் ஆடியன்ஸ் அப்படின்னா மட்டும்தான். இப்போ நான் வந்து அமேசான் பார்க்குறேன். அமேசான்ன்ற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. நீங்கள் இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா வருஷத்துக்கு என்னைக்குனா ஒரு நாள் ஒரு பொருள் தேவைப்படும் போயிட்டு உங்களுக்கு இ-காமர்ஸ். இப்போ நீங்கள் 2 பொருளில் எது வந்து உங்களோட இன்ஸ்டால் பண்ணி வைப்பீங்க ஃபோனில்? வருஷத்துக்கு ஒரு 2 டைம் போய் ஆர்டர் போடுற பொருளை இன்ஸ்டால் பண்ணுவீங்களா, இல்லை டெய்லியும் யூஸ் பண்ணுற பொருளுக்கு ஆர்டர் போடுவீங்களா? சரி, இன்ஸ்டால் பண்ணுவீங்களா? அப்போ அமேசான் தானே உங்களோட இன்ஸ்டால் பண்ணுற பிளாட்ஃபார்மு. அது மாதிரி தான் ஒரு யூசருக்கும் ஒரு நீட் இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்கள் வந்து அவன் யூஸ் பண்ணுறான்றதுக்காக நான் அதை கொண்டு வர முடியாது. ஏன் யூசர் வந்து 3 டைம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறான். அதுக்கு ஏன் என் பொருள் வந்து நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும்? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? திஸ் இஸ் வாட் எவ்ரி ஆடியன்ஸ் மே டிஃபர். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் மே டிஃபர், iOS ஆடியன்ஸ் வில் பி டிஃபர். ஓகே, we cannot judge one user same way. iOS யூசர் வேற மாதிரி கூட யோசிப்பாங்க, ஆனால் iOS அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்களா? இப்போ iOSல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணிட்டேன், டேட்டாலாம் ஈஸியாக ஷேர் பண்ண முடியுது. ஆனால் இப்போ நான் வந்து iOSல பாருங்க சேவ் பண்ணணும், அப்புறம் சென்ட் பண்ணணும், தலைவலி பிடிச்ச வேலையா இருக்குது. கரெக்டுங்களா? அது மாதிரி தான். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் iOS பிகாஸ் ஐ எம் ஆண்ட்ராய்டு யூசர். கரெக்டா? இப்போ நான் iOS யூசராக இருந்தேன்னா எனக்கு தெரியும் சேவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை நம்ம ஷேர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாமல் நான் என்ன பண்ண முடியும்? நியூவா யூசராக இருந்தேன்னா ஓகே அடாப்ட் பண்ணிப்பேன். நான் ஏற்கனவே ஆண்ட்ராய்டு யூசராக உள்ள வந்தேன்னா ஐ வில் எக்ஸ்பெக்ட் இல்லை. யூ காட் மை பாயிண்ட், ரைட்? ஸோ லைக்வைஸ் யூ மே கெட் சம் டிஃப்ரெண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு யூசர் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க, தே ஹேவ் சம் வேரியேஷன்ஸ். நீங்கள் அதை வேலிடேட் பண்ணிக்கணும், நம்ம யூசருக்கு என்ன தேவைப்படுது. காம்பீட்டர் பெஞ்ச்மார்க் பண்ணுறீங்க, காம்பீட்டர் ப்ராடக்ட் வேற, அவன் ப்ராடக்ட்ல ஒன்று வச்சிருப்பான், அதுக்காக நான் அதை கொண்டு வர முடியுமா? எனக்கு என்ன தேவையோ அதான் வர முடியும். யூ ஹாவ் டு வேலிடேட் தட். எது நம்ம ஆடியன்ஸ்க்கு தேவைப்படுது இப்போ கரெக்ட்லி. நீட் என்ன, கரண்ட் நீட் என்ன? இப்போ டெவலப் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபீச்சர் டெவலப் பண்ணுறதுக்கு 10 நாள் எடுத்துப்பாங்கன்னு வச்சுங்க. டெவலப்மெண்ட்டுக்கு 10 நாளுக்கு வந்து ஒரு டெவலப்பருக்கு சம்பளம் வந்து 25,000 ஒரு 50,000 வச்சுங்க. ஓகேவா? ஒரு மாசத்துக்கு 10 நாளைக்கு ஒரு அமௌண்ட் போகுது, 10 நாளைக்கு ஒரு அமௌண்ட் போகுதுன்னா அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுனால நான் ஒரு டெவலப்பருக்கு காசு கொடுக்கறது வேல்யூவா? யூசர் அதை யூஸ் பண்ண போகிறாங்களா? வாட் இஸ் த பெனிஃபிட் பிரிங்கிங் த ஃபியூச்சர்? ஒரு ஃபீச்சரை கொண்டு வரதுனால என்ன ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க போகுது? அவங்க அதை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க? அதை முதல் பயன்படுத்துவீங்களா நீங்கள்? சும்மா சார் அங்கே கொஞ்சம் கேப் இருக்குது அதை ஃபில்அப் பண்ணலான்னு ஒரு பட்டன் வந்து வைக்கிறேன், அப்போல்லாம் வைக்க முடியாது. யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ரீசன். வேலிடான ரீசன் தான் மட்டும்தான் வைக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ஃபைன். ஸோ இங்கே பாருங்கள், சைன்இன் சைன் அவுட்டு, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் நோட்டிஃபிகேஷன், யூசர் ப்ரொஃபைலு, செட்டிங்ஸு, ஓகே, சர்ச்சு, பேமெண்ட்டு, ஷேரிங்கு, டார்க் மோடு, செக்யூரிட்டி சிஸ்டமு, அக்சசிபிலிட்டி ஃபீச்சர்ஸு, ஆஃப்லைன் மோடு, லொக்கேஷன் சர்வீசஸ், இன் ஆப் சப்போர்ட்டு, விட்ஜெட்ஸு, பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங்கு, ஆப் அப்டேட்ஸு, பர்சனலைசேஷன் தீம்ஸு, கண்டென்ட்டு, ஃபீட்பேக் மெக்கானிசம், டுட்டோரியல். நீங்கள் ஒரு ஆப்புக்குள்ளே உள்ள வரீங்க, ஓகேவா? உங்களுக்கு வந்து அந்த ஆப்பில் வந்து இங்கே இது கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுதில்ல, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்ளிகேஷன் டுட்டோரியல் சொல்லுவோம் நம்ம. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிளைனர் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க, ஆப் எக்ஸ்பிளைனர் அப்படி சொல்லுவாங்க, ஆப் எக்ஸ்பிளைனர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? டேட்டா சிங்க்கு, மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டு, சோஷியல் மீடியா இன்டகிரேஷனு, பயோமெட்ரிக், ஃபேஸ் ஐடி, ஆக்டிவிட்டி லாக்ஸு, சேட் சப்போர்ட்டு, ஃபைல் அப்லோடு. இப்போது நீங்கள் ஒரு யூஎக்ஸ் டிசைனராக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீச்சருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். இது எல்லா ஆப்லேயும் இருக்கிற காமனான ஃபங்க்ஷனாலிட்டி. இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ஃப்ளோஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அப்போது யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மச் லெவல் ஆஃப் கோர் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் உங்களுக்கு. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன்னா, பேசிக்காக டிசைனர்ன்றவங்க நீங்கள் வந்து எல்லாம் ஃபிக்மாவிலையும் ஃபோட்டோஷாப்லையும் ஃபோக்கஸ் பண்ணிருப்பீங்க. நோ,
யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் டெவலப்மெண்ட் சைட், ரிசர்ச் அபவுட் த ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபீச்சர், ஒரு ஃபீச்சர் கொண்டு வரதுனால வரப்போற வேல்யூ, யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட் ஆக்சுவலி. ஓகே, நவ் அடுத்து இப்போ நம்ம வந்து பேசிக்ஸ் பிகினர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? we are looking at beginners. ஸோ ஒரு மொபைல் ஆப், ஒரு மொபைல் பல்வேறு விதமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. காரணம், இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணல அப்படின்னா அது அவுடேட்டட் ப்ராடக்ட், கரெக்டா மார்க்கெட் விட்டு வெளியே போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி லேட்டஸ்டான ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அடாப்டா இருக்கணும். நீங்க இன்னைக்கு ஏஐ படிக்கலன்னா நீங்க அவுட்டு, யூ ஆர் நாட் இந்த சப்ஜெக்ட். இப்போ யூஎக்ஸ் டிசைன் படிக்கிற வேலை கிடைச்சிருமா? யூஐ யூஎக்ஸ் பிளஸ் ஏஐ படிச்சா தான் வேலை கிடைக்கும். நீங்க எந்த டொமைனுக்குள்ள போங்க, யூ நீட் டு அடாப்ட் ஏஐ, அதர்வைஸ் யூ cannot. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு பெட்டரான டிசைனர் ஆகணும், ஒரு பெட்டரான ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆகணும், இல்லை டிசைனர் ஆகணும், இல்லை டெக்னாலஜிக்கல் பர்சன் ஆகணும்னா நீங்கள் யாரை மாதிரி யோசிக்கணும்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி யோசிக்கணும். யார்ப்பா ஸ்டீவ் ஜாப்ஸு? ஆப்பிள், ஆப்பிளோடைய ஒன் ஆஃப் த லீடர்ஷிப் பர்சன், கரெக்டா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லாம் ப்ராடக்ட்ஸாக நிறைய லான்ச் பண்ணார். ஸோ எதுக்காக லான்ச் பண்ணார், ஏன் லான்ச் பண்ணார், அவரோட கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நிறையா இருக்கும். ஓகேங்களா? பேசிக்கலி ஹீ டூ பெஸ்ட் டிசைன் இன் த வேர்ல்டு. உட்காந்து டிசைனர்ஸ் கூட ஒர்க் பண்ணி ஆர்என்டி பண்ணி ஒரு அழகான டிசைனை கொண்டு வருவார். அதுக்கெல்லாம் காரணம் இவர் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ப்ராப்பரான ஆர்என்டி. ஸோ ஹீ வாண்ட் டு சால்வ் த ரியல் யூசர் ப்ராப்ளம்ஸ். ஒரு யூசரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் முடியும் அதுதான் முடியும்னா இல்லை, ஹவு இன்ஜினியரிங் கேன் ஹெல்ப் டு யூசர் டு ஸ்பெசிஃபிக்கலி சால்வ் சம் ப்ராப்ளம்ஸ். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேவா? யாரெல்லாம் வாக்மேன் பார்த்துருக்கீங்க? வாக்மேன் இதை பார்த்துருக்கீங்களா? வாக்மேன் அந்த சாங் கேட்குற டிவைஸ். நம்ம இதில் வந்து முன்னாடி பண்ணியிருப்பாங்க, இவங்க சிம்ரன் வந்து வாலி படத்தில் மாட்டிட்டு பாட்டு கேட்டு போயிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பேசிக்கலி பழைய படத்தெல்லாம் காட்டுவாங்க, இந்த மாதிரி கேசட் போட்டு பாட்டு கேட்கறது. இது பேர் என்னது? வாக்மேன், கரெக்டா? இதில் என்னென்ன பண்ணுவாங்க சொல்லுங்கப்பா? கேசட் போடுவாங்க, பேட்டரி போடுவாங்க, அண்ட் தென் ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேட்க முடியுமா? திஸ் இஸ் வாட் என்னது வாக்மேன், கரெக்ட்? ஸோ இந்த வாக்மேனை கண்டுபிடிச்சது சோனின்னு வச்சுங்க. சோனி தான் நல்ல ஒரு மிகப்பெரிய பிராண்டு, சரியா? இதை வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பேரா மாத்தினார். இது இப்போ சோனி இப்போ வச்சிருக்காங்க, பட் இதை மொத இன்வென்ஷன் பண்ணது யாரு? ஸ்டீவ் ஜாப்ஸ். எதை வச்சு பண்ணாங்க? இதை பார்த்துருக்கீங்களா தெரியல, ஐபாட் MP3 பிளேயர் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஓடிச்சு, மார்க்கெட்டில் பயங்கரமாக செல் ஆச்சு. சும்மா அப்படியே கல் மாதிரி இருக்கும், அப்படியே டைட்டாக மெட்டல் வச்சு செம்மையாக இருக்கும். அப்படியே ரொட்டேட் பண்ணலாம், சவுண்டு ஏற்றலாம், வேற லெவலில் இருக்கும், சவுண்டுமே வேற குவாலிட்டி. இப்போ அங்கே இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அங்கே கேசட் போடுவீங்க, இங்கே சிம் கார்டு மெமரி கார்டு வந்துருச்சா? ஹெட்ஃபோன் போட மாதிரி தான் இருக்கும், இங்கேயும் ஹெட்ஃபோன் போடலாம். ஆனால் ஹெட்ஃபோன் கொஞ்சம் நல்லா மாடர்னாக சூப்பராக பண்ணிட்டாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் லைக் டிஸ்பிளே சிஸ்டம் கொடுத்துட்டாரு, என்ன பாட்டு வர்றீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதே மாதிரி 3000-4000 பாட்டு கூட இதில் ஏற்றிக்கலாம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ சிம்பிள் பிளாட்ஃபார்ம் விச் மேக்ஸ் மோர் வேல்யூ ஃபார் த யூசர். இது வந்து புதுசாக அவர் கண்டுபிடிச்சாரா? வாட் ஹி டிட் இனோவேஷன் பண்ணாரு, வச்சுக்கிட்டாரு. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ லைக் திஸ் யூனிட் டு பி. நீங்கள் பெரிய இன்வென்ஷனாக பண்ண தேவையில்லை. ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்டாக இருக்கலாம், அதில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதில் தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கலாம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிங்கனாலுமே உங்கள் ப்ராடக்ட் நல்லா போகும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? யூ நீட் டு பி a innovated person. Okay, fine. Coming to the subject. ஸோ அவருடைய ஒரு கோட் இருக்கு, குட் ஆர்டிஸ்ட் காப்பி, கிரேட் ஆர்டிஸ்ட் ஸ்டீல் சொல்லிட்டு. எதுக்காகனா
அவர் அசிங்கமே பண்ண மாட்டாரு. ஒரு ஆப்ல நல்ல விஷயம் இருக்குதுன்னா எடுத்து நம்மளோட இதுல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அதாவது ஏற்கனவே ஒரு ஆப் இருக்கு, இல்லைன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல நல்லா இருக்குன்னா அந்த ஃபீச்சரை கொண்டு வரது தப்பு கிடையாது. நம்ம அதில் கொண்டு வரலாம், இன்னோவேட்டடா கொண்டு வரலாம் அப்படின்றது. அவர் வந்து ஹி நெவர் ஷேம் ஆன் தட் ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்ச வரையும், என்னை பொறுத்த வரையும் அது எனக்கு இது நடக்கணும் அவ்வளோதான். ஓகேவா? சி, காப்பிங் இஸ் சவுண்ட் அன்இமேஜினேட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆர் டிசைன் கான்டெஸ்ட். It can result anything from ridicule legal trouble. Stealing, ironically enough, is not anywhere need to be bad. At least it is not as a bad. Okay, designing sense. That because stealing in the sense Steve Jobs said requires you to modify the original item or idea by adding your fresh, unique interpretation. ஸோ காப்பி பண்ணுறது தான். ஆனால் அதை உன்னுடைய திறமை என்ன போடுற அப்படின்றது தான் விஷயம். நீ அப்படியே எடுத்து அடிக்கிறதுக்கு இல்லை, அதில் உன் ஐடியா என்ன போடுற. திஸ் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஹியர். ஓகே, ஃபைன். அடுத்து, ஸோ யூஎக்ஸ்ன்றது பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, சோஷியாலஜி, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டு, பிஸ்னஸ்ஸு, ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. சொல்றது புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசியாலஜி, சாரி சைக்காலஜின்னும் போது ஒரு மனுஷன் வந்து எப்படிலாம் யோசிப்பான். ஓகே, ஒரு சமயத்துல அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவன் மைண்ட் என்ன சொல்லுது, அவனுடைய ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுது, அதை பத்தி அவன் யோசிப்பான். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஒரு செகண்ட் இருங்க. ஓகே கைஸ், ஃபைன். கம்மிங் டு த அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த யூஎக்ஸ்ன்ற டேர்மை வந்து உருவாக்குனவர் டான் நார்மன் நான் சொல்லியிருந்தேன். அவர் ஒரு ரிசர்ச் பர்சன் ஆக்சுவலி. ஓகே, இஸ் அ சைக்காலஜிஸ்ட், ரிசர்ச்சர். இவர் புக்கில் எழுதியிருக்காரு, சரிங்களா? ஸோ இவர் தான் நம்மளுடைய டிசைனிங் தந்தைலாம் சொல்கிறாங்க. யூஎக்ஸ் டிசைனிங் தந்தைலாம் சொல்கிறாங்கன்னா, he only invented that name of UX ன்னு சொல்லிட்டு டான் நார்மன். he is a good person actually. ஓகே, நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு கரண்ட்லி. ஓகே, கொஞ்சம் வயசானவர் தான், பட் he is a good person actually. ஸோ 90 years ஆகுது அவருக்கு. ஓகே, ஸோ இன்னி வரையும் கான்ஃபரன்ஸ் பண்ணுறாரு, இன்னி வரையும் ஒரு நல்ல ஒரு பர்சனாவாக இருக்கிறாரு, நிறைய பேருக்கு வந்து லைஃப் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவருனால தான் நம்மளுக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. வி ஹவ் டு பி வெரி கிராட்டிடியூட் திஸ் கை ஆக்சுவலி. நம்ம ரொம்ப என்ன இருக்கணும், கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணணும் ஆக்சுவலாக. கரெக்டா? ஃபைன். ஸோ இதெல்லாம் அவருடைய புக்ஸ். 2023 விட்ட புக்கு இது, டிசைன் ஃபார் பெட்டர் வேர்ல்டு. ஓகே, ஸோ திஸ் மெனி புக்ஸ் ஆர் தேர் யூஐ யூஎக்ஸுக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறையா என்ன சொல்கிறது, புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கலாம்.
இந்த மாதிரி இத்தனை புக்ஸ் இருக்கு படிக்கிறதுக்கு. யூ கேன் ஸ்டார்ட் பர்ச்சேஸ் புக்ஸ் ஆக்சுவலி. ஓகே ஓகே பார்க்கலாமா அடுத்து? ஸோ நார்மனோடைய புக்ஸ் படிக்கலாம். டான் நார்மன்னா யாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸோ சைக்காலஜி ரொம்ப முக்கியம், டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். ஸோ சைக்காலஜினா ஒரு ஹியூமன் எப்படி யோசிக்கிறான் அப்படின்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் டெக்னாலஜி அப்படின்னும் போது ஹவு டெக்னாலஜிஸ் ஆர் கெட்டிங் அடாப்டட். ஒரு ஹியூமன் எப்படி அடாப்ட் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துருச்சா, அப்போ ஏஐ வந்து எப்படிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏஐ வந்து நம்ம எப்படி நம்மளுடைய சர்வீசஸ்ல ஆட் பண்ணலாம்னு பிஸ்னஸ் நினைக்குது. ஓகேவா? கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க, ஏங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு சாதாரணமாக போஸ்ட் போட்டுருந்த என்னுடைய கிளைண்ட்லாம் எப்பா ஏஐ போஸ்ட் போடுப்பான்றாங்க. தே ஆர் அடாப்டிங். கரெக்டா? ஸோ எவ்ரி ஒன் இஸ் சேஞ்சிங். அப்போ அந்த மார்க்கெட் பெனட்ரேட் ஆகும்போது நம்ம படிச்சுக்கணும் அதை. அப்போ நீங்க ஏஐ படிக்காம எந்த இண்டஸ்ட்ரியுமே இல்லை. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏஐ வித் டெக்னாலஜி வித் டிசைன். தென் ஒன்லி யூ கேன் கோ என்டர். பட் பேசிக் படிக்காம என்டர் ஆக முடியாது. ஸோ திஸ் அண்ட் ஆல் பேசிக்ஸ். ஓகேவா? ஓகே ஸோ இது கேரட் எலமெண்ட் சொல்லிட்டு ஒரு 5 எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இது எதுக்காக நம்ம படிக்கிறோம்னா கேரட்ன்ற ஒரு ரிசர்ச்சர். ஓகே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு வாட் இஸ் யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நீங்க இப்போ ஒரு ஐஸ்பர்க் இருக்குன்னு வச்சுங்க, பனிக்கட்டி. பனிக்கட்டி இருக்கா? எங்க இருக்கும்? எங்கேயாவது ஒரு இடத்துல அட்டாண்டிகா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடல்ல இருக்குன்னு வச்சுங்க. மேல வந்து பனி இருக்கும், ஆனா கீழே தண்ணி இருக்குமா? அப்போ மேல இருக்கிறது மட்டும் தான் நமக்கு கண்ணு தெரியுது, கீழே இருக்கிறது தெரியாதுல்ல. டைட்டானிக் கப்பல் போய் இடிச்சது இல்ல, எதுல இடிச்சது? பனிக்கட்டியில் இடிச்சது. பனிப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? கீழே இருக்கிற பனிப்பாறை தெரியாது. அதாவது பனி மேல இருந்து கீழே வரையுமே அப்படியே இதாயிருக்கு. கரெக்டா? இதோ அந்த மாதிரி தான் இது. இதோ இருக்கு பாருங்க, இருக்கா? இந்த மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி. இந்த இது இருக்குல்ல, இது வந்து தண்ணி. மேல இருக்கிறது பனிப்பாறை. அது மாதிரி தான் அவங்க ஆப்பு பிளே ஸ்டோர்ல இருந்து பாத்தீங்களா, அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு நார்மல் யூசருக்கு இப்படிதான் தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் என்னது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா யூசரோட நீட் இருக்குது. ஓகேவா? அதாவது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, ஸ்கோப்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர், ஸ்கெலிட்டன் அண்ட் சர்ஃபேஸ். ஓகே நோட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். ஸ்ட்ராட்டஜி, ஸ்கோப்பு, ஸ்ட்ரக்சரு, ஸ்கெல்டன். நோட் பண்ணிக்கங்க. ஓகே கம்மிங் டு த சப்ஜெக்ட். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி இருக்கு, கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு ஆப் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு எப்படி தெரியும்? இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். கரெக்டா? அப்போ இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குதுன்னா ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி இருக்கு உங்க ஆப்பை யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு. நீங்க இன்னைக்கு எத்தனை தடவை இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்றீங்க? ஒரு நாளைக்கு 1000 ரீல்ஸ் பார்த்துடுறீங்களா? கண்டிப்பா பாக்குறீங்களா? கண்டிப்பா பாக்குறோம்ல, நானுமே பாக்குறேன் ஆக்சுவலா. ஓகே அப்போ உங்க மைண்ட பாருங்க, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் உங்களுக்கு ரிலவெண்டான விஷயம் தான் வரும். எப்படின்னா அல்காரிதம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? அல்காரிதம். என்ன அல்காரிதம்னா இட்ஸ் அ சஜஸ்டிங் அல்காரிதம் அண்ட் உங்களுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்ட அல்காரிதம். ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு அல்காரிதம் இருக்கும். அதாவது ஹி அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். இப்போ நான் ஹரிணியை பத்தியோ குணவதியை பத்தியோ இல்ல உங்களை பத்தியோ தெரிஞ்சுக்கணும்னா அந்த அல்காரிதம் பக்காவா உங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம். எந்த டைம்ல அவங்களுக்கு என்ன விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ சோசியல் மீடியா அல்காரிதம். அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் வந்து சர்ச் இன்ஜின் சம் அல்காரிதம் அதுக்கு பேர். ஓகேவா? இருங்க. சோசியல் மீடியா அல்காரிதம். கண்டென்ட் பர்சனலைசேஷன் அல்காரிதம். ஓகேங்களா? அதாவது என்னன்னா உங்களுடைய நீங்க பண்ற சர்ச், நீங்க போடுற லைக் வச்சு ஆட்டோமேட்டிக்காவே அவன் என்ன பண்ணுவான்? புஷ் பண்ணிட்டே இருப்பான். ஓகேங்களா? ஆனா ஃபேஸ்புக்ன்றது வந்து லைப்ரரி அல்காரிதம் வச்சிருப்பான். அதுவுமே கைண்ட் ஆஃப் ப்ரிடிக்டிவ் அல்காரிதம் தான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நீங்க என்ன அதிகமா பார்த்திருக்கீங்களோ அதான் வரும். சப்ஸ்கிரைபிள் மாடல் தான் வரும். பட் உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்க்கறது ஒன்ஸ் பார்த்துட்டு விட்டீங்கன்னா விட்டுறீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. யூ கேனாட் நெவர் டேக் பேக். ஒன்னு சேவ் பண்ணா மட்டும் தான் உண்டு. இல்லைன்னா ஃபாலோ பண்ணியிருந்தா தான் வரும். ஆமா.
மற்றபடி யூ ஸ்கிப்ட் இட் ஆக்சுவலி விட்டிங்களா. ஆனால் ஃபேஸ்புக் சரி இது இல்லை, அப்படி இல்லை. எது யூடியூப் அப்படி இல்லை. யூடியூப்ல என்ன மெயின்டைன் ஆகும்? எஸ், ஹிஸ்ட்ரி மெயின்டைன் ஆகுமா? ஹிஸ்ட்ரி மெயின்டைன் ஆகுமா? கரெக்டா? தட் இஸ் வாட் கண்டென்ட் பர்சனலைசேஷன். வாட் இஸ் தட்? Content personalization. Oppo algorithm create unique experience for each user, ensuring the feeds are filled without content they are like to interact with. அப்போ நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதுதான் உங்களுடைய என்னது பேட்டர்ன். அவன் பேட்டர்ன் மட்டும் வருவான். நீங்க யாரு, உங்களுக்கு என்ன மாதிரி கண்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுங்களா நான் சொல்றது? ஒவ்வொரு காலகட்டத்திலயும் உங்க மைண்ட் செட் மாறுது பாத்தீங்களா? தட் இஸ் வாட் இவங்களோட கூகுள் சர்ச் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி உங்க ஆடை வந்து இங்க பெனிட்ரேட் ஆகும். சர்ச் ஹிஸ்டரி வச்சு தே ட்ராக் யூ வெரி வெல். எல்லாத்துலேயும் ட்ராக் பண்ணுவாங்க. கூகுள் சர்ச் இன்ஜின், நீங்க பேசுறது, வாட்ஸ்அப்ல சேட் பண்றது எல்லாமே ட்ராக்டு தான். வாட் எவர் யூ ஆர் டாக்கிங் ரைட், நீங்க பேசிதான் இருப்பீங்க, பேசின அடுத்த செகண்டே ஆடு வரும். என்னடா இது ஆடு வருதுன்னு பார்த்து உடனே வரும். அதான் சொல்றேன், கூகுள் பக்காவா உங்களை டேப் பண்றான். கூகுள் மட்டும் கிடையாது, எல்லா ஃப்ரெண்ட் இவன் எல்லா ஐபோன்ல இருந்து iOS இருந்து எல்லாருமே அப்படிதான். தேர் ட்ராக்கிங் யூ பேசிக்கலி. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உங்க போனை பிடிச்சா போதும். ஆல் த திங்ஸ் ஐ கேன் நோ. கரெக்டா? ஸோ தட்ஸ் ஹவ் த சினாரியோ. ஓகே, அண்ட் தென் ரேங்கிங், பர்பஸ், பிளாட்ஃபார்ம், இம்பேக்ட். ஸோ பேசிக்கலி இதெல்லாம் சோஷியல் மீடியா அல்காரத்தை பத்தின சில விஷயங்கள். இப்போ நீங்க ஒரு டிசைனரா உள்ள வரீங்க, ஒரு ஐடி பர்சனா உள்ள வரீங்கன்னா இதெல்லாம் தெரியாம ஒரு ப்ராடக்ட் டிசைனராவோ இல்லை ஒரு ப்ராடக்ட் டெவலப்பரா வர முடியாது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் அல்காரிதம்ஸ். இந்த மாதிரி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தது, ஓகேங்களா, என்ன மாதிரி டேட்டாஸ்லாம் வரும்ன்றது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு டிசைனரா யூ நீட் டு கம் லைக் திஸ். ஓகே ஃபைன். இப்போ நான் சொன்னல ஸ்ட்ராட்டஜி. ஸோ யூசரோட நீடு அண்ட் யூசரோடைய அப்ஜெக்டிவ், சார் ப்ராடக்டோட அப்ஜெக்டிவ். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு, சரியா? சாரி, ஒரு நிலம் இருக்கு, ஒரு எம்டி லேண்ட் இருக்கு. ஓகே, அந்த லேண்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸோ யூ ஆர் கோயிங் டு பில்ட் சம்திங். ஓகேவா? இப்போ ஒரு இன்ஜினியர் கிட்ட போய் கேட்குறீங்க, அப்பா எனக்கு ஒன்று கட்டி கொடுப்பா. நான் ஒன்று கட்டி கொடுக்குன்னா என்னங்க கட்டி கொடுக்குறது? என்ன கட்டணும்? வீடு கட்டணுமா, கடை கட்டணுமா? ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க அப்படின்னு. அதான் யூசரோட நீடு. இப்போ நீங்க போய் டிசைன் பண்றீங்க, ஒரு போஸ்டர் டிசைன் பண்றீங்க, எனக்கு 10 போஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்க என்ன கொஸ்டின் கேட்கணும்? ஐயா நீ என்ன பண்ண போற, ஏது பண்ண போற, உன் பிராண்ட் என்ன, உன் டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, இந்த கொஸ்டின்லாம் கேட்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும் உங்களால ஒரு பக்காவான போஸ்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, அவர் ஒன்று எடுத்துட்டு போவார். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் அது யூசரோட நீடு. இப்போ என்ன சொல்லிட்டாரு, அப்பா எனக்கு கடை கட்டணும்பாங்க, 3 மாடியில கடை கட்ட போறேன், இல்ல ஒரு பிசினஸ் இது பண்ண போறேன், ஒரு ஆபீஸ் செட்டப் போட போறேன், 3 பில்டிங் 3 மாடிப்பா சொல்லிட்டீங்களா? அப்போ அப்ஜெக்டிவ். இப்போ ப்ராடக்ட்ல என்னென்ன வைக்க போறோம்? ஓகே 3 மாடியா, எத்தனை மாதிரி, எத்தனை ஜன்னல் வைக்க போறீங்க, எத்தனை ரெஸ்ட் ரூம் வைக்க போறீங்க, பேண்ட்ரி எங்க வைக்க போறீங்க, என்ட்ரி எப்படி, லிஃப்ட் வைக்க போறீங்களா, சம்திங் இருக்குல்ல, அதுக்கு பேர் அப்ஜெக்டிவ். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப். அடுத்து என்னதுப்பா? ஸ்கோப். ஸ்கோப்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் கண்டென்ட் ரிக்வயர்மெண்ட். இப்போ நான் சொன்னேன்ல, அந்த பில்டிங்ல வந்து எந்த பக்கம் வாசப்படி வைக்க போறீங்க, எத்தனை ஜன்னல் வைக்க போறீங்க, எத்தனை ரெஸ்ட் ரூம் இருக்கு போது, பேண்ட்ரி எங்க இருக்கு போது, அது மாதிரியான கண்டென்ட் ரிக்வயர்மெண்ட், ஃபீச்சர்ஸ் பேசிக்கலி. இதை உங்களோட மொபைலோட கனெக்ட் பண்ணீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வரும். என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வைக்க போறீங்க, என்னென்ன மாதிரியான கண்டென்ட் வைக்க போறீங்க அப்படின்றது. சரியா? அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் என்னது? ஸ்ட்ரக்சர் என்னதுப்பா? ஸ்ட்ரக்சர்னா இப்போ எந்த மாதிரி பில்டிங் கட்ட போறீங்க சார், லென்த்தா இருக்கு போதா, ஹைட்டா இருக்கு போதா அப்படின்ற ஸ்ட்ரக்சர். ஓகே, என்ட்ரி பாயிண்ட், வாசப்படி எந்த பக்கம், ஒரு வாசப்படியா 2 வாசப்படியா, எந்தெந்த பக்கம்லாம் போயிட்டு வரலாம், ஸ்டேர்கேஸ் எப்படி வைக்க போறோம், படிக்கட்டு எப்படி வைக்க போறோம், லிஃப்ட் எப்படி வைக்க போறோம், வேற என்னென்ன இருக்கு போகுது. ஓகே, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது? ஸ்ட்ரக்சர், இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெல்டன். ஓகே, ஸ்கெல்டன்னா எலும்பு கூட சொல்லுவாங்களா? கரெக்ட் தானே? அது மாதிரி தான் ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு டிசைனர் வந்து காட்டுவார். ஒரு படத்தை வரைஞ்சி பேப்பர்ல இருந்து காட்டுவாங்க, ப்ளூ பிரிண்ட் சொல்றீங்களா, இந்த மாதிரி தான். அதுக்கு பேர் வந்து ஸ்கெல்டன் டிசைன். ஓகேவா? அதுக்கு மேல வந்து ஒரு எலும்பு கூடு மாதிரி இப்படிதான் இருக்கு போதுன்னு ஒரு ஐடியாவை காட்ட போறீங்க. ஓகேவா? இதுவே நீங்க விஐபி படம் பார்த்தீங்கன்னா அதுல ஒன்று காட்டுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் சூப்பராக வந்து வச்சுட்டு இப்படிதாங்க இருக்கு போது உங்க டிசைன் சொல்லுவாங்க. ஆனா தனுஷ் வந்து ஒரு சார்ட் பேப்பர் வச்சுட்டு, ஐயா சூரிய ஒளி இந்த பக்கம் அடிக்கும், இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் சொல்லி கதை சொல்லி முடிச்சிருவாரு. இப்ப ரெண்டுமே ஒண்ணுதான்.
அது பேப்பரு, இது மாடலு. மாடல்னா என்னது? ப்ரோட்டோடைப்பு. இங்க என்ன அது பேர் என்னது? ப்ரோட்டோடைப். அது பண்றதுக்குனே கம்பெனிஸ்லாம் இருக்குது. மாடல் அதுக்கு பேர் வந்து 3D மாடல் சொல்லுவாங்க. ஒரு பில்டிங் உடைய மினியேச்சரை பண்ணி அப்படியே கொடுப்பாங்க. அதுக்கு பேர் மினியேச்சர், பில்டிங் மினியேச்சர். ஓகே, ஸோ இது வரையும் தான்ப்பா நம்மளோட வேலை முடிஞ்சிச்சா? இப்போ இன்டீரியர் ஒர்க், வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ஓகேங்களா, பல்பு போடுறது, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் போடுறது, இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு பல பலன் ஆகிறோமா, அப்பா வீடு கட்டியாச்சு. லைக்வைஸ் உங்களோட ஆப் ஃபைனல் ப்ராசஸ் இப்படிதான் இறக்கும் போகுது ஃபைனலா அப்படின்றது காட்டுற ஒர்க்குக்கு பேர் வந்து சர்ஃபேஸ். ஓகே, அதான் உங்க கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி தெரியாது, ஸ்கோப்பு தெரியாது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் தெரியாது, ஸ்கெல்டன் தெரியாது. இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ். வாட் இஸ் யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ்? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ராட்டஜி, ஸ்கோப்பு, ஸ்ட்ரக்சர், ஸ்கெல்டனு, அதை அப்படியே ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா அப்ஜெக்டிவ், ரிக்வயர்மெண்ட், ஆர்கிடெக்சர், வயர் ஃப்ரேம், விஷுவல் டிசைன். ஓகே, ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஆப்ஜெக்ட் அதாவது அப்ஜெக்டிவ், ரிக்வயர்மெண்ட், ஆர்கிடெக்சர், வயர் ஃப்ரேம் அண்ட் விஷுவல் டிசைன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎக்ஸ் டிசைனோட ப்ராசஸ். இதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்போ வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப காலத்துக்கு பின்னாடி வந்தது, ஃபவுண்டேஷன் இது. இப்போ நிறைய மாறிடுச்சு. இதான் இப்போ படிக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பண்ணல இப்போ. ஆனா இதெல்லாம் படிக்காம நீங்க போய் ஒரு யூஎக்ஸ் டிசைனரா ஆக முடியாது ஆக்சுவலா. அப்போ தெரியணும்ல அது எங்க இருந்து ஆரம்பிச்சது, ஆரம்பிச்ச கதை எங்க இருக்கு, அதான் இது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎக்ஸ் டிசைனர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நிறைய விதமான மெத்தடாலஜி நம்ம பயன்படுத்துவோம் நம்மளுடைய லைஃப்ல. ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, ஒரு ரிசர்ச்சுக்கு வந்து நிறைய டெவலப் பண்ணுவோம் நம்ம, ஏன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ யூஎக்ஸ் யூஐன்றது பேசிக்கலி என்னன்னா சோ மச் மெத்தடாலஜி, டூல்ஸ், ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிற ஒரு டிபார்ட்மெண்ட். என்ன டிபார்ட்மெண்ட்? மெத்தடு, ப்ராசஸ், டூல்ஸ் இருக்கும். இப்போ 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 வந்து நான் வந்து ஒரு டீ கடைக்கு ஒரு ஆப் பண்ண போறேன்னு வச்சுங்க, ஒரு பேக்கரிக்கு பண்ண போறேன்னா அங்க எல்லா ப்ராசஸ் நான் போடுவேனா? எனக்கு தேவைப்படுற ப்ராசஸ் தான் எடுத்துப்பேன். ஒரு காம்பீட்டர் பெஞ்ச் மார்க்கிங் மட்டும் பண்ணிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ என் ப்ராடக்ட்டுக்கு என் ப்ராப்ளம் தகுந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன், சொல்யூஷன் மட்டும் இல்லை, ரிசர்ச்சே நான் பண்றதே முடிவு பண்ணுவேன். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதா? அதாவது மை நீட் டு பி, அதாவது மை நீடு இருக்குல்ல, என்னோட நீடு அந்த எல்லா ப்ராசஸையும் ஃபாலோ பண்றதுக்கு தகுதியான ஒரு ஆப்பா இருந்தால் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். என் ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், என் ரிசர்ச் மெத்தடை நான் மாத்திப்பேன். ஏன்பா நீ இதை விட்டுட்ட அப்படின்னு நான் கேட்க முடியாது, எனக்கு அது தேவையில்லை. சொல்றது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ மை டிசைன் ப்ராசஸ் வில் ஆல்வேஸ் மேக்ஸ் மை ஓன் டிசிஷன் ஆர் மை கம்பெனிஸ் டிசிஷன். அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ண தேவையில்லைங்க, காம்பீட்டர் பெஞ்ச் மார்க் மட்டும் பண்ணுங்க, இல்லை யூஎக்ஸ் மெட்ரிக்ஸ் மட்டும் எடுத்துவாங்க, அதாவது கூகுள் அனலிட்டிக்ஸ், அடோப் அனலிட்டிக்ஸ் டூல் இருக்குல்ல, அதுல இருந்து மட்டும் டேட்டா கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் டூல், அதை வச்சு மட்டுமே டேட்டா பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கிங்க அப்படி சொல்லுவாங்க. இல்லை யூசர் கிட்ட போய் உட்காந்து அவங்க கிட்ட இருந்து டேட்டா வாங்கிட்டு வாங்க, ஒரு 3 ரிசர்ச் மட்டும் பண்ணா போதுங்க, பண்ணலாமா? இல்ல மார்க்கெட்ல என்ன பெஸ்ட்னு பாருங்க. This all comes under what? Your own idea, your own thought process. இவ்வளோ ரிசர்ச் இருக்கு, என்கிட்ட 50 ரிசர்ச் ப்ராசஸ் இருக்கு, அதுக்காக 50 எடுத்து வந்து போட்டு இருக்க முடியுமா? அதுக்கு மொதல் பட்ஜெட் இருக்குது அவங்க கம்பெனி கிட்ட. ஸோ தட் இஸ் வாட், ஆஸ் அ டிசைனர் யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் அ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், ஈச் டிமாண்டிங் யூனிக் அப்ரோச். என்ன சொல்ல வராங்க, எல்லாமே ஒரு அப்ரோச் எதிர்பார்க்கும். நான் எல்லாத்துக்கும் காமனா ஒரே பேட்டர்னை போட முடியாது. புரிஞ்சுதுங்களா சொல்றது? ஸோ while you are must familiar yourself with as many tools and method as possible. மெத்தடும் தெரிஞ்சிடணும், பாசிபிளா நிறைய ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும், ப்ராக்டிஸும் தெரிஞ்சிருக்கணும், நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கணும், சரியா? அண்ட் தென் நோ மேட்டர் விச் டிசைன் ஆக்டிவிட்டி யூ கண்டக்ட். அதாவது டிசைன் ஆக்டிவிட்டின்னா என்னது, பிரைன் ஸ்டார்மிங் ஒர்க் ஷாப்பு, குரூப்பாக உட்காந்து பேசுகிற ஒர்க் செஷனு, கரெக்டா, ஐடியேஷன் மெத்தடு,
கரெக்டா? அப்புறம் அஃபினிட்டி மேப்பிங், டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப்பு நிறைய இருக்கு. ப்ராசஸ் ஆக்டிவிட்டி, கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி, இந்த எதனா பண்ணுங்க, எனக்கு கவலை இல்லை. அதாவது ரிமெம்பர் டு டெட்டாச் ஈச் யுவர் செல்ஃப் அஸ் அ டெலிவரபிள். ஓகேங்களா? என்னன்னா ஒன்றும் இல்லை, டெலிவரபிள் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. டெலிவரபிள்ஸ்னா ஆஸ் அ டிசைனரா நீங்க போய் மார்க்கெட்ல ஒர்க் பண்ண போறீங்கல்ல, யூ ஹவ் டு கிவ் சம்திங். என்ன கொடுக்கணும்? நீங்க என்ன கொடுக்கணும்? வயர் ஃப்ரேம் கொடுக்கணும், ஐஃபைலைட் கொடுக்கணும், மார்க்அப்ஸ் கொடுக்கணும், டிசைன் சிஸ்டம் கொடுக்கணும், ஐடியா கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், யூசர் ஃப்ளோ கொடுக்கணுமா? தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சே. இப்போ ஏன் ப்ரோ இதெல்லாம் பிகினர்லேயே சொல்லி கொடுக்குறீங்க? ஏன் இதெல்லாம் பிகினர்லேயே சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரியாம தான் மார்க்கெட்ல நிறைய பேர் போய் நீங்க வேலை தேடிட்டு இருக்காங்க. பர்சோனானே தெரிய மாட்டேங்குது. பர்சோனானே தெரியாமலே மார்க்கெட்ல போய் வேலை தேடினா எப்படி கிடைக்கும் வேலை? சொல்லுங்க பார்க்கலாம். யூ வாண்ட் டு கெட் எ ஜாப், ஓகே? பிகினர் ஒரு பர்சனா இருக்கீங்க. பர்சோனா என்ன? பர்சோனா இல்லாம ஒரு ஆப் பண்ண முடியுமா உங்களால? பர்சோனா இஸ் த மஸ்ட் டாக்குமெண்ட். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் யாரையா உன் பர்சோனா அப்படி சொல்லிட்டு. ஸோ பர்சோனான்றது என்னன்னா, இட்ஸ் அ ஃபிக்ஷனல் கேரக்டர். உங்க ஆப் யூஸ் பண்ணக்கூடிய ஃபிக்ஷனல் கேரக்டர். யாரு என் ப்ராடக்டை யூஸ் பண்ண போறாங்க, அவங்களுடைய கேரக்டர் அது. ஓகே? ஃபிக்ஷனல்னா என்னது? நம்மளா உருவகிச்சுக்கிறது. நீங்க அதை போய் வேலிடேட் பண்ணினாலும், நீங்களா உருவச்சிதாலும், அதாவது நானே ஒரு அசம்ஷன் பண்ணினாலும், நானே யோசிச்சு வச்சுக்கினாலும், அது இப்படிதான் இருக்குமான்றதை வேலிடேட் பண்ணணும். அதுதான் ரிசர்ச் பண்றோம் நம்ம. கரெக்டா? ஸோ பர்சோனானா யூசருடைய டெமோகிராஃபி, ஸ்கில்லு, கோல்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்களுடைய விஷுவல் ரெப்ரசன்டேஷன், அது எல்லாம் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் பர்சோனா. என்ன பொறுத்த வரையும் பயோகிராஃபி, டெமோகிராஃபி, ஸ்கில், கோல்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், மோட்டிவேஷன், அண்ட் தென் தேர் பர்சனாலிட்டி, தேர் பிராண்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ற பிராண்டு. நீங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் பண்ண போறீங்க, ஓகேங்களா? என்ன ப்ராடக்ட்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஓகேவா? ஒன்று பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்றாங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ரோ பர்சோனாவுக்கும் யூசருக்கு என்ன ப்ரோ வித்தியாசம்? நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுது அது? இப்போ நீங்க டிசைன் பண்றீங்க, ஓகேவா? அந்த யூசர் பர்சோனா எல்லாமே 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தாத்தாங்க, சரிங்களா? அந்த தாத்தாங்களுக்கு கண்ணாடி போட்டாதான் கண்ணே தெரியும். 45 வயசுல எல்லாரோட கண்ணும் காலி. கரெக்டா? அப்போ ஃபாண்ட் சைஸ் குட்டியா வச்சிட்டீங்க. அப்போ ஏன்ப்பா இவ்வளவு குட்டியா வச்சிருக்கிற? சார் எனக்கு தெரியாது சார். அங்க போய் சொல்ல முடியுமா? அப்போ உன் பர்சோனா இருந்துச்சுன்னா உன்னால வேலிடேட் பண்ணிருக்க முடியுமா? ஓகே. இப்போ லாகின் பண்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வைக்கிறீங்க. அவன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கான்? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ உங்க லாகின் வந்து அதே மாதிரி இருந்துச்சுன்னா அவன் யூஸ் பண்ண மாட்டானா? நான் சொல்ற ஒரு பாயிண்ட் புரியுதா? இப்போ லாக் அவுட் பண்ணணும். லாக் அவுட் பண்ண எங்க வைப்பீங்க? எதை பார்த்து வைப்பீங்க? இதுக்கெல்லாம் அந்த இன்புட் எடுத்துக்கலாமா? அப்போ அவன் எந்த மாதிரி யூஸ் பண்ற ஆப் இருந்துச்சுன்னா அதுல இருந்து சில யூஎக்ஸ் நீங்க காப்பி பண்ணலாமா? சொல்றது புரிஞ்சுதா? இப்போ அந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ண வேணா எதிர்பார்ப்பான். உங்க ப்ராடக்ட்ல அது இருக்கணும் எதிர்பார்ப்பா மாட்டானா? நான் லாக் அவுட்டே பட்டனே காணாம இருக்குதுங்க. அமேசான்ல லாக் அவுட்டே பண்ண முடியாது. கஷ்டமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? யூ கேன் ஈஸிலி லாக் அவுட் பண்ண முடியுமா அமேசான்ல? எங்கேயுமே கஷ்டம்தான். லாக் அவுட் மேபி வெப்சைட்ல கஷ்டமா இருக்கும், சார் ஈஸியா இருக்கும். பட் ஆனால் மொபைல் ஆப்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க லாக் அவுட் ஆயிட்டீங்கன்னா அவன் காசு போச்சு. நீங்க ஆக்டிவா இருக்கணும், அதான் அவனுக்கு காசு. எப்பெல்லாம் நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ தட் இஸ் வாட் பண்ணி ஆண்ட்ராய்டு அமேசானுக்கு. ஓகே? ஸோ பர்சோனா பார்த்துங்க, இதான் பர்சோனா டெம்ப்ளேட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிக்கலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு. ஸ்டோரி போர்டுன்றது டாக்குமெண்ட் வில் பி ஷேர்டு, டோன்ட் வரி அபவுட் தட். ஓகேவா? ஸ்டேக் ஹோல்டர். ம் 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 அவங்கள வந்து நான் சும்மா ம் அவங்களோட லீடர்ஷிப் பார்க்கணுமா இல்லை யூஸ் பண்ணுவாங்க அவங்க சும்மா வருவாங்க அவங்களோட லீடர் ஜிம்மு தான் நான் உங்களுக்கு பே பண்ணுது. அவங்களோட ரெக்குயர்மெண்ட் தான் கேட்கணும். யூசருக்கு வந்து எது ஈஸியாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிம்முக்கு வரவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும்? அட்டண்டன்ஸ் போகிறது மட்டும்தான். அப்புறம் ஏதாவது பொருள் வேணும்னா ரிக்வஸ்ட் போடலாம், எனக்கு ஒரு டவல் கொடுங்க,
எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரீம் பாத் ஒன்று கொடுங்க, எனக்கு ஒரு கண்டெய்னர் ஒன்று கொடுங்க, ஒரு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுங்க, என் பொருள்லாம் வைக்கிறதுக்கு லாக்கர் கொடுங்க, அந்த மாதிரி ரிக்வஸ்ட் போடலாம். அதே மாதிரி நான் தினமும் வந்துட்டு இருக்கிறேன்னா இப்போ ஒரு நீங்கள் கேட்கலாம், இப்போ உங்கள் ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட கேட்கலாம், நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் மட்டும் ட்ராக் பண்ண போறியா, ஃபீஸ் பே பண்ணா ட்ராக் பண்ண போறியா, பேமெண்ட் வைக்க போறியா, இதை வந்து நீங்கள் ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட கேட்கணும். இங்க யார் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க? அந்த ஜிம் ஓனர் தான் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? பிகாஸ் இன்னைக்கு ஒரு பஞ்சின் பண்ணிட்டு உள்ள வராங்க ஒருத்தவங்க ஜிம்முக்கு, அப்போ அட்டண்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 2 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. கரெக்டா? தட் இஸ் வாட். நீங்க ஜிம் ஓனர் தான் உங்களோட ஸ்டேக் ஹோல்டர். யூசருக்கு நீங்க அதை எப்படி சிம்பிளிஃபை கொடுக்க முடியும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவன் லாகின் பண்றானா, அவனுக்கு என்ன தேவைப்படும்? அவனோட டேஷ்போர்ட், நீ எத்தனை நாள் வந்திருக்கிற, எத்தனை நாள் கன்சிஸ்டன்சியா இருக்கிற, எத்தனை நாளா வந்து பே பண்ணாம இருக்கிற, எப்போ நீ பே பண்ணணும், உன் சப்ஸ்கிரிப்ஷன் எப்போ முடியுது, நீ எவ்வளோ நேரம் வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிற, உங்களோட சோஷியல் மீடியா, அதுக்குள்ள அந்த ஜிம்மில் இருக்கிறவங்களுக்குள்ளவே ஒரு கம்யூனிட்டி மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் ஃபீச்சர் நீங்க யோசிக்கலாம். பட் அதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய ஒத்துக்கணும். இதெல்லாம் கொடுக்கலாம்னா அவன் ஓகே கொடுக்கலாம் அப்படி. பட் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ தூரம் இருக்குமான்றது டவுட் தான். சரியா? ஓகே, அடுத்து ஸ்டோரி போர்ட். ஸ்டோரி போர்ட் என்னப்பா? சினிமாவில இருந்து கடன் வாங்கப்பட்ட ஒரு மெத்தட் இது. சரியா? எல்லா படத்துக்கு முன்னாடியும் ஸ்டோரி போர்ட்னு ஒன்று போடுவாங்க. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? காட்டுற, வெயிட் பண்ணுங்க. ஸ்டோரி போர்டு இன் மூவி. எல்லா மூவியுமே, ஒரு மூவி 2 மூவிலாம் இல்லை, எல்லா மூவியுமே பக்காவா போடுவாங்க. சி தெரியுதா? இந்த மாதிரி வந்து மூவியில வந்து போட்டு என்ன வருவாங்க, ஒரு சீன் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு, ஃபேஸ் எங்க வைக்கணும், யூசரோட கேமரா எங்க இருக்கணும், இது எல்லாமே பக்காவா டிஃபைன் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் கேமரா ஆங்கிள் வைப்பாங்க, இப்படிதான் வரணும், இப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் வாட் ஸ்டோரி போர்டு. ஓகே, ஸ்டோரி போர்டு கிரியேட்டர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி மரியாதை இருக்கு தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லை, எல்லா மூவி இண்டஸ்ட்ரியிலுமே. பிகாஸ் ஒரு படம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த சீன் இப்படிதான் இருக்கணுன்றதை முடிவு பண்ணுவாங்க. அங்க வர ஆப்ஜெக்ட், அங்க வர எலமெண்ட், இத்தனை பேர் இருக்கணும், இப்படிப்பட்ட ஆள் இருக்கணும்ன்றதெல்லாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்போ முதல் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்கல்ல, டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கதையா மாத்துவாங்க, அதை பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை பார்த்து ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு சீனையும் வரைஞ்சு கொடுப்பாங்க அவங்க, அந்த சீன் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு படம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு ப்ரோ. இதுக்கு யூஎக்ஸுக்கு என்னதான் ப்ரோ சம்மந்தம் இருக்குது கேட்கலாமா நீங்க? இதுக்கு யூஎக்ஸுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ உங்க ஆப்போட யூசேஜ் எங்கெங்கெல்லாம் வரப்போகுது? இப்போ நீங்க ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஃபோனே வச்சுக்கீங்க, டிராஃபிக்ல போயிட்டு இருக்கீங்க, ஃபோன் வருது, உங்களுக்கு வந்து கேட்கல, அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? இப்போ வைப்ரேஷன் இருக்குதா? அது எப்படி யோசிச்சிருப்பான் அவன்? அந்த சுச்சுவேஷன்ல இப்படி நடக்கும் அப்படின்றது அவன் தெரிஞ்சதுனால தான் பண்ணான். ஸோ இப்போ நீங்க வெயில்ல போயிட்டே இருக்கீங்க, உங்க ஃபோன் எடுத்து பாக்குறீங்க, ஒண்ணுமே தெரியல, திடீர்னு அதுவே ஆட்டோமேட்டிக்கா அடாப்டிவ் ஆகுதா? இது யார் யோசிச்சது? இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சினாரியோலையும் எந்த சுச்சுவேஷன்ல இந்த ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ண போறாங்க, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ ஸ்டோரி போர்டோட இது என்னன்னா, ஸ்டோரி போர்டு ஹெல்ப்ஸ் விஷுவலைஸ் யூசர் ஆக்ஷன், ஆல்சோ த என்விரான்மெண்ட் which they take place. While the mostly used for empathizing the user, storyboards can also be used to help illustrator alternative interaction design. Basically, இப்போ தெரியுதா அந்த யூசருக்கு எங்கெங்கெல்லாம் உங்க ஆப் பயன்படுத்த போது அதை எப்படி பயன்படுத்த போறாங்கன்ற ஒரு விஷுவல் கான்செப்ட். நீங்களே ஒரு யூசரா போய் உட்காந்து அந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க, யோசிச்சு ஒன்னொன்னா பண்ண போறீங்க. அப்போ இது வந்து எதுக்காக உதவுது உங்களுக்கு? உங்களுடைய யூசருடைய ஸ்டோரி போர்டு ஜர்னி மேப்புக்கு உதவ போகுது. எதுக்கு உதவுது? ஜர்னி மேப். ஓகேவா? உங்க யூசர் ஸ்டார்டிங் எங்க போறாரு, எங்க வராரு, எங்க வர போறாரு அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது. சரியா? அடுத்து சொன்னா கஸ்டமர் ஜர்னி மேப். இதுதான் கஸ்டமர் ஜர்னி மேப். ஓகே, ஸோ கஸ்டமர் ஜர்னி மேப்னா என்ன ப்ரோ? ஓகே, ஸோ கஸ்டமர் ஜர்னி மேப்ன்றது என்னன்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு சினாரியோ, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற சினாரியோ.
I'm not done my lunch actually. I cannot participate. You No, can. I also not done lunch. Ah. Just I want to ask, Okay. like social media and SEO we are handling Okay. for YGR. Okay. How much we can hold? 1 second. Okay guys, we are back actually. Okay. ஸோ என்னன்னா கரண்ட்லி இப்படிதான் இருக்கும் நம்முடைய யூசர் ஜர்னி மேப். ஸோ ஜர்னி மேப்ன்றது என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க் முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற யூசரோட ஜர்னியை வந்து காட்டுறது. இப்போ ஒரு ப்ராசஸ் கார் வாங்க போறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ராசஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ எப்படி வந்து நீங்க கார் வாங்க போறாங்க மக்கள் அப்படின்றதுக்கான ப்ராசஸ். ஸோ இங்கே எமோஷனல் அப்படின்னா என்னன்னா எரிக் வந்து எமோஷனல் கார் பையர். ஹி பர்ச்சேஸ் பேஸ்ட் ஆன் த அஸ்தட்டிக் அண்ட் ஸ்டேட்டஸ். வெளில பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கணும், அஸ்தட்டிக்காக இருக்கணும் பார்க்குறவர். சினாரியோ எரிக் ரீசென்ட்லி மூவ்டு டு ஏரியா இ ஷாப்பிங் ஃபார் த கார் தட் இஸ் ஃபன் அண்ட் டு டிரைவ் அ டிபெண்டபிள் எனஃப் ஃபார் த யூசர் ஃபார் எவ்ரிடே கம்யூட்டிங். அதாவது என்னன்னா வேலைக்கு போகிறதுக்கு எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் தேவைப்படுது. ஸோ அதனால் வாங்க போகிறேன்னு பிளான் பண்ணியிருக்காரு. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். அவரோட எக்ஸ்பெக்டேஷன் பார்க்குறீங்க என்னென்னலாம் இருக்கு? எபிலிட்டி டு கம்பேர் கார்ஸ் அண்ட் தேர் பிரேக் டவுன்ஸ். ஓகே. அண்ட் தென் குட் ஃபோட்டோகிராஃப் வித் த க்ளோஸ்அப்ஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைடு அண்ட் வீடியோ ஓவர் வியூ ஆஃப் தி கார் டெமான்ஸ்ட்ரேஷன். இது அவருடைய நீடு. கரெக்டா? இதான அவரோட நீடு. இப்போ ஒரு டிவியில் கமர்ஷியல் பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு? ஒரு காரோடைய வீடியோ பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர் மைண்டில் யோசிக்கிறாரு, ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்குறது கூட சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? உடனே சைட்டுக்குள்ளே போகிறாரு. சைட்டுக்குள்ளே போகிறாரா? இப்போ நம்ம ஒரு சைட்டுக்குள்ளே போவோமா? நான் வந்து இது வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்னன்னா டொயோட்டா பேர் என்னன்னா கிறிஸ்டா, இனோவா கிறிஸ்டா. ஓகேவா?
இப்போ நான் பார்க்குறேன், இனோவா கிறிஸ்டா பார்க்குறேன். ஓகே, ஐ வாண்ட் டு கோ டு வெப்சைட். நான் பார்த்துட்டேன், வெப்சைட்குள்ளே போகிறேன். இப்போ இங்க பாருங்களேன், இப்போ யூசருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, எக்ஸ்ப்ளோர் த சைட் அண்ட் லுக்ஸ் ஆல் த வெஹிக்கிள் அண்ட் பட்ஜெட் பார்க்குறாரா? இப்போ நான் போகிறேன், பார்க்குறேன், வெஹிக்கிள் பார்க்குறேன். இப்போ தெரியுது அந்த யூசர் பர்சனை கனெக்ட் பண்ணிக்கிறா, யூசர் பர்சனை நான் ஆட் பார்த்துட்டேன். இப்போ சைட்டுக்குள்ளே போயிட்டேன். இப்போ என்னோட வேலை என்னது, நான் தேடுறேன். இப்போ என்ன தேடுறேன், வேற என்ன வேரியன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்குறேன்னா, இங்கே எங்கே இருக்குப்பா சர்வீஸு, யூஸ்டு கார்ஸு, ஆன்லைன் நிறையா இருக்காங்க. இப்போ ப்ராடக்ட்ஸ் பார்க்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், தேடுறேன்னா வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறேன்னா இனோவா கிறிஸ்டா வந்துட்டேன்னா, இப்போ நான் நேராக வந்துட்டேன்னா இப்போ பார்க்குறேன் என்ன நல்லா இருக்குது, எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஃபீச்சர்ஸ் போய் பார்க்குறேன். டிசைன் ஓகே, அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்குறேன், சீட்டு கெப்பாசிட்டி பார்க்குறேன், நல்லா இருக்கான்னு பார்க்குறேன், எல்லாமே சேஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ ஏபிஎஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். எவ்வளோ வளைவில் கூட நீங்கள் வந்து பெண்டு போடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, சேஃப்டினஸ் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ நான் பார்க்குறேன் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் பாருங்களேன், யூசரோட எக்ஸ்பெக்டேஷன் அது. ஸோ கிரியேட் அக்கௌண்ட்டு, சேவ் த ஃபேவரட் விஷ் லிஸ்ட்டு, டவுன்லோட் த மொபைல் ஆப்பு அண்ட் இஸ் ஆஃபீஸு. ஸோ ஏதோ ஒரு வெப்சைட் போயிட்டார். இப்போ கம்பேர் பண்ணுறாரு, 2-3 வெப்சைட் கூட கம்பேர் பண்ணுறாரு. இப்போ நான் வந்து அதே மாதிரி இப்போ நான் டாட்டா பார்த்துட்டுன்னு சரி டொயோட்டா பார்த்துன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ப்ராடக்ட் போய் பார்க்க போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், டாட்டா ஹாரியர் பார்க்குறேன். டாட்டா ஹாரியர் அதுவுமே 7 சீட்டரா? எஸ், 7 சீட்டர். இப்போ நான் அந்த ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. டாட்டா ஹாரியரா இல்லை இனோவா கிறிஸ்டாவா, கலர் பார்க்குறேன், எந்த கலர் போகலாம் அப்படி சொல்லிட்டு. பிளாக் கலரா, இந்த மாதிரி ஒரு ஆஷ் கலரா, இதுவான்னு பார்க்குறேன். ஓகே, என்னால் பார்க்க முடியுதா? இன்னுமே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குற மாதிரிலாம் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துச்சு. 3Dயில் பார்க்கலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இஎம்ஐ கால்குலேட்டரு சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பாரு கஸ்டமர் என்ன பண்ணுறாரு, ட்ரஸ்ட் எப்படி பார்க்குறாரு, அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. ஓகேங்களா, அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு. ஓகே, இஸ் லுக்கிங் ஆல் தோஸ் திங்ஸ் ஆக்சுவலி. டீலர்ஷிப் பார்க்குறாரு, எங்கே கிடைக்குன்னு பார்க்குறாரு. இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் போய் நியூ காரை வாங்குறாரு. இப்போ எங்கேயாவது அவருக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இந்த சைட்டில் போயிட்டாரு, இப்போ உள்ளே போயிட்டாரு, இங்கே அவர் தேடுறது கிடைக்கல, என்ன பண்ணுவார், க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுவாரா? திஸ் இஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் த ஜர்னி. அப்போ யூசர் எங்கெல்லாம் ட்ராப் ஆகுறாங்க அதை கண்டுபிடிக்கிற இடம் தான் என்னது, உங்களோட ஜர்னி மேம். ஒரு யூசர் உள்ள வர்றாரு, சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டு பார்த்துட்டே இருக்காரு, சூப்பரா இருக்கு பார்த்துட்டு, திடீர்னு வரல வந்து அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இல்லை, அப்போ என்ன ஆகும், ட்ராப் ஆகுறாங்களா? ஈ வில் ட்ராப், ரைட்? அப்போ அவங்க யூசர் என்ன பண்றாரு, வெளியே போறாரு. அப்போ அதை கண்டுபிடிக்கணும். ஒரு ஆப்போட டிசைனரா இந்த இடத்துல அவங்க வந்து வெளியே போறாங்க அப்படின்னா அதை நீங்க சரி பண்றது உங்களோட வேலை. எதை சரி பண்றது உங்களோட வேலை. அப்போ இது மூலியமா என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, யூசரோட எமோஷனை கண்டுபிடிக்க முடியும். எந்த பாயிண்ட்ல யூசர் வந்து டிராப் ஆகுறாங்க, அப்போ அது எந்த டிபார்ட்மெண்ட் சரி பண்ணணும். இப்போ வந்து நான் கடைக்கு போயிட்டேன், நேரா அந்த காரோட ஷோரூமுக்கு போயிட்டேன், ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் மதிக்கவே மாட்டானுங்க. ஓகேங்களா, எனக்கு வந்து பொறுப்பா பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பேடுன்னு இருக்கு. அப்போ அதை நான் என்ன பண்ணுவேன், இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அப்போ இங்கே இந்த யூசர் சொல்லுவார், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பேடாக இருந்துச்சுங்க அப்படின்னு போட்டார்னா, அதை நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சொல்லணும், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை ஒழுங்காக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? ஏன்னா ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகணும்னா யார் வேணும் உங்களுக்கு? இதை பாருங்க, தெரியுதா? ஆப்பர்ச்சுனிட்டி, கம்பேர் ஆல்டர்னேட்டிவ் கம்பெனி ஆஃபர், பிரேக் டவுன் தி கரண்ட் பிளானு, கஸ்டமர் சப்போர்ட் வயா தி டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டிருக்காங்களா? அதாவது இதில் நிறைய வரும், நிறைய டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகும், அவங்களுக்கு சஜஷன் கொடுக்குறதே நீங்கள் தான் யூஎக்ஸ் டிசைனர்ஸா. ஓகே, இன்டர்னல் ஓனர்ஷிப் மெட்ரிக்ஸ், கஸ்டமர் சப்போர்ட்டு, வெப் டீமு, மார்க்கெட்டிங் டீம், இவங்களுக்குலாம் என்ன கொடுத்துருக்காங்க, உன் வேலைலாம் சரி பண்ணணும், இங்கே யூசர் வந்து இங்கெல்லாம் ட்ராப் ஆகுறாங்க அப்படின்றத நீங்கள் சஜஷன் கொடுக்குறீங்க. திஸ் இஸ் வாட் ஜர்னி. வாட் மேம்? half an hour it will take, ma'am. Why, ma'am? Ma'am, I already told. Just a moment, actually.
Fine. Okay. 1 second, guys. Okay, next. Okay. Next what? So now you are internally working with lot of team and metrics, correct? This is what going to be happen. Okay. This is what customer journey map. இது மூலமா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அவங்களுடைய எங்கெல்லாம் வீக்கா இருக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்மிங். வாட் இஸ் பிரெயின் ஸ்டார்மிங்? Okay, what is brainstorming? Brainstorming means group of designers or group of people sitting together and discussing about the problem, idea, something like that. You got it, right? So brainstorming is the process where team of designers can discuss about the idea, address the issue, opportunity. அதாவது எதனா ஒரு பிளான் போடுறீங்கன்னா brainstorming பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? brainstormingனா பீப்புளா உட்காந்து யோசிக்கிறது, கலந்து ஆலோசித்தல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகே. So the brainstorming is the process where you can able to work with your team members. ஒரு 10 பேர் இருப்பாங்க, சரிங்களா? 10 பேர் வந்து சொல்லுவாங்க, ஒரு ப்ராப்ளத்தையோ ஒரு ஐடியாவோ சொல்லுவாங்க. நீங்க சொல்ல சொல்ல இந்த மாதிரி ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நோட் பண்ணிட்டே வருவாங்க. தட் இஸ் brainstorming. அதே மாதிரி பிரெயின் ரைட்டிங்னு ஒன்று இருக்கு. வாட் இஸ் பிரெயின் ரைட்டிங்? பிரெயின் ரைட்டிங் மீன்ஸ் உங்க எல்லாருக்கும் ஸ்டிக்கி நோட் கொடுத்துருவாங்க, ஒரு மார்க்கர் கொடுத்துருவாங்க. நீங்க ரைட் பண்ணிட்டு நீங்களே போய் ஒட்டுவீங்க. அதுக்கு பேர் என்னது? பிரெயின் ரைட்டிங். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜினா உங்கள் ஆப்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு டெக்ஸ்ட் இருக்குல்ல, டெக்ஸ்ட் காப்பீஸ், அதை முடிவு பண்ணணும் நீங்கள். அதாவது நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்களா, அந்த எமோஜிஸ்லாம் இருக்குல்ல, அந்த எமோஜிஸ் எல்லாமே உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இட் வில் கன்வே சம்திங் டு யூ. அந்த எமோஷ்னலாக வந்து கன்வே ஆகும் உங்களுக்கு தட் டெக்ஸ்ட். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி ஷுட் பி தேர். நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு டாக்டர் ஆப் பார்த்தீங்கன்னா அது டாக்டர் மாதிரியே பேசும். ஒரு இ-காமர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு இ-காமர்ஸ் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ஒரு கடைக்குள்ள போன மாதிரி இருக்கும். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் ஃபீல் இட். தட் இஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு டொமைனுக்குள்ள போனீங்கன்னா அந்த டொமைனோடவே மாறிடணும் நீங்க. இப்போ நான் அமேசானுக்குள்ள போனால் அது ஒரு எனக்கு கண்டிப்பாக ஒரு ஷாப்பிங் மாதிரி தெரியணும். அது பக்காவா புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் டாக்டரோட ஆப்புக்குள்ள போனால் நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். தட் கண்டென்ட் ஷுட் பி சேம், இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட். ஓகேவா? அந்த கண்டென்ட் எழுதுறவங்களுக்கு பேரு கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் யூஎக்ஸ் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆர் யூஎக்ஸ் ரைட்டர். ஓகே. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைட் மேப். என்னது சைட் மேப்? சைட் மேப்னா என்னப்பா? உங்களோட வெப்சைட் இருக்குல்ல, அதில் ஹோமு, அபோட்டஸ், கான்டாக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதோட என்டையர் ஸ்ட்ரக்சரை போட்டு வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் என்னது? சைட் மேப். காட் இட்? சைட் மேப் நோட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி டிசைன் தான் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ சைட் மேப்ஸ் அக்ராஸ் while browsing different sites like a physical map. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு டேட்டா எங்கே இருக்கும், ஒரு சைட்டில் என்னெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற அந்த ஹோல் ஸ்ட்ரக்சரை பார்க்கணுன்னா இந்த மாதிரி சைட் மேப்பை பார்த்து தெரிஞ்சிடும் உங்கள் ஆப்போடைய ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் போட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஹோம்னா என்ன, அபோட்டஸ்னா என்ன, த ஹெட்டர்ஸ் வில் பி தேர், சப் ஹெட்டர்ஸ் வில் பி தேர். இதெல்லாம் வந்து நேவிகேஷன். இது இருக்கிற நேவிகேஷன்ஸ். யூஎக்ஸ் கோர்ஸ் பூட் கேம்ப்ஸ்னா என்னன்னா, ஒரு ஹோம் பேஜில் இத்தனை மெனுஸ் இருக்குது, அதுக்குள்ளே இத்தனை சப் டாபிக்ஸ் இருக்குது. ஓகே. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா?
இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து வெப்சைட்டுக்கு. இதில் லாகின்லாம் இருக்காது. அங்கே நீங்கள் லாகின் பண்ணி ப்ரொஃபைலுக்குள்ளே போய் செட்டிங்குக்குள்ளே போய் செட்டிங்கில் லாக் அவுட் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. தட் இஸ் வாட் ஆர்கிடெக்சர். இது அப்ளிகேஷன், வெப்பு, அதாவது வெப்சைட்னு சொல்லுவோம். இதில் லாகின்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் சைட் மேப். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து யூசர் ஃப்ளோ. ஸோ யூசர் ஃப்ளோ மீன்ஸ் ஒரு ஆப்புக்குள்ள எண்ட் டு எண்ட் ஃப்ளோ, அதாவது ஏ டு இசட் ஃப்ளோ. ஓகேங்களா? ஏ டு இசட் ஃப்ளோன்னா என்னப்பா? ஒரு ஆப்ல வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ என்டையர் ஆர்கனைசேஷன், அதாவது உள்ள நடக்கிற எல்லா விஷயமும் ஒரு ஸ்ட்ரக்சரா காட்டினீங்கன்னா அதுக்கு பேர் யூசர் ஃப்ளோ. பண்ணி க்ளோஸ் ஆகிற வரையும் எண்ட் டு எண்ட் ஒரு ஆப்புக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியும்? வாட்ஸ்அப்ல என்ன பண்ண முடியும்? ஒரு ஜிபேல என்ன பண்ண முடியும்? அது எண்ட் டு எண்டா ஓவராலா காட்டுறதுக்கு பேர் யூசர் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யூசர் ஃப்ளோ இஸ் ஆல்சோ நோ ஆஸ் அ டாஸ்க் ஃப்ளோ. The diagram is a simple chart outlined the steps that user has take with user product or service in order to meet a goal. In the contrast to the customer journey map, user flow diagram considers only what happens with your product. That is to say, ignore all external factors. அதாவது உங்க ஆப்புக்குள்ள நடக்கிற வேலையை மட்டும் தான் காட்ட போறோம் நம்ம. இப்போ ஜிபேல என்னெல்லாம் பண்ண முடியும்? உங்க கார்டு ஆட் பண்ணலாம், அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம், ஓடிபி போடலாம், உங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போடலாம், பேமெண்ட் ரிக்வஸ்ட் வாங்கலாம், நீங்க பேமெண்ட் அனுப்பலாம், ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம், பேங்க்குக்கு அனுப்பலாம், இபி பேமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளோ எத்தனை இருக்கு. இது எல்லா ப்ராசஸ் சேர்ந்து நம்ம என்ன பண்றோம்? யூசர் ஃப்ளோன்னு சொல்றோம். ஓகேவா? ஒன் செகண்ட். ஓகே, யூசர் ஃப்ளோ, எண்ட் டு எண்ட் ஃப்ளோ. டாஸ்க் ஃப்ளோனா ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் டயக்ராமேட்டிக்கா போட்டீங்கன்னா அதுக்கு பேர் டாஸ்க் ஃப்ளோ. ஓகேவா? இதுக்குன்னு ஒரு இது ஸ்ட்ரக்சர் இருக்கு. யூசர் ஃப்ளோக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு டயக்ராமேட்டிக் ரோல்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஃப்ளோ போடுறீங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு அதுக்கு. அதாவது உங்க பாக்ஸ் போடுறீங்கல்ல, அந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு ஆக்ஷன்ஸ்க்குலாம் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? இது வந்து நீங்க அப்படியே பாக்ஸா போடுறது இல்ல, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது என்ன ரூல்ஸ்னா, வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். இதோ இருக்கு பாருங்க, இதான் ரூல்ஸ். அதாவது இந்த மாதிரி ரவுண்டட் ரெக்டாங்கல் போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த கருப்பு எல்லாம் போட்டிருக்கீங்க பாரு, அது வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்டுக்கு. எண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி போட்டு மென்ஷன் பண்ணணும். இது வந்து ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ற ஐட்டம்ஸுக்கு இந்த மாதிரி போடணும். டிசிஷன்னா எஸ் ஆர் நோ, அதாவது லாக் அவுட் எஸ் ஆர் நோ, லைக் தட். ஓடிபி போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உள்ள போறீங்கல்ல, அது மாதிரி ப்ராசஸ். யூசரோட ஆக்ஷன்ஸ், அதாவது ஆப்ஷன்ஸ். இதுக்கு பேர் ஆப்ஷன். என்னதுன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க, அதில் எதை சூஸ் பண்றாங்க அப்படின்னா இது வரும். ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் த ரூல்ஸ் யூ நீட் டு ஃபாலோ. ஓகேவா? யூ கேன் see this. இதான் அந்த இது ஸ்டார்ட் டு எண்டுனா ரவுண்டு, டிசிஷனுக்கு டைமண்டு, ப்ராசஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்னா யூசர் இண்டிகேட் தி ஸ்டெப்ஸ் யூசர் டேக்கு, அப்புறம் த ஏரோ இண்டிகேட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் தி சிம்பிள். ஓகே, தட்ஸ் இட். இதை நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து வயர் ஃப்ரேம்ஸ். வாட் இஸ் வயர் ஃப்ரேம்? வயர் ஃப்ரேம்னா நீங்க பண்ணிட்டீங்கல்ல, ஒரு கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ டிசைன் பண்ணி யூஎக்ஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி டேட்டாலாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போடுவீங்க. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போட்டதுக்கு அப்புறம்
உங்களுடைய யூசர் ஃப்ளோ போடுவீங்க. யூசர் ஃப்ளோ போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி என்ன போடுவீங்க, ஒயர் ஃப்ரேம் போடுவீங்க. ஒயர் ஃப்ரேம்ன்றது 3 விதமான ஒயர் ஃப்ரேம் இருக்கு. லோ, மிட், ஹை. ஓகே, லோனா என்னது, லோனா பேப்பர்ல போடுறது. மிட்னா பால்சமிக்ல போடுறது, லைட்டா ஒரு வெர்ஷன் கிரே கலர் லே அவுட். சரியா? ஹை ஃபைலிட்டினா ஃபைனல் அவுட்கம் ஃபிக்மால போடுறது. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்க போகுது, கலர் இப்படி தான் இருக்க போகுது, பட்டன் இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் டிசைன் ஒன்று இருக்கு. தெரியுமா உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் என்ன சொல்லிட்டு? தெரியுமா? சூப்பர். அப்புறம் என்ன, இப்போ எல்லாமே தெரியுது உங்களுக்கு, தெரியலன்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ ஒயர் ஃப்ரேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரபிள் யூஐல மொத விஷுவல்ல கொண்டு போக போறீங்க. இப்போ பார்த்தது எல்லாம் யூஎக்ஸ், மைண்ட் சம்பந்தப்பட்டது, ப்ராசஸ் சம்பந்தப்பட்டது. இப்போ இது வந்து வேலை, உங்க மொபைல் உங்களுடைய மவுஸை வச்சு டிசைன் பண்ண போற ஆக்டிவிட்டி. இப்போதான் நீங்க அவுட்டே கொண்டு வர போறீங்க, அவுட்புட். இவ்வளவு நாள் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ், ரிசர்ச், கலெக்டிங், ஐடியேஷன். அந்த ஐடியாக்குள்ளே வரது இவ்வளவு நாள். என்ன பண்ண போறன்றதுக்கான முடிவு பண்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இருக்கிற ஸ்டேஜ் வந்து 2வது ஸ்டேஜ், ப்ரோட்டோடைப்பிங் ஸ்டேஜ். விஷுவல் அவுட்புட் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ட்டு காட்ட போறீங்க. சரியா? ஸோ பேசிக்கலி உங்களுடைய கிராஃப்ட், பேசிக்கலி ஒரு ஸ்டாச்சு பண்றீங்கன்னா ஒரு நாள் ஒன்று கிரியேட் பண்ணி வரும்ல, ஒரு அன்மாடரேட் ஷேப்பு. அடுத்து ஒரு நாள் ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அடுத்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அதில் மெருகேற்ற சூப்பராக வருமா, அந்த மாதிரி தான். ஓகேவா? ப்ரோட்டோடைப். ஓகே, ஸோ ப்ரோட்டோடைப் சிமுலேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ நீங்க பாத்தீங்களா ஒயர் ஃப்ரேம்ன்றது ஜஸ்ட் டிசைன் மட்டும்தான். அதை ஒரு ஆப் மாதிரியே நீங்க உருவாக்கலாம். கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு ஆப் கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்குள்ள போன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு பேர் வந்து ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. அதாவது என் ப்ராடக்ட் வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு டெமோ வெர்ஷன். ஓகேவா? அந்த டெமோ வெர்ஷன் இருந்தால் தான் உங்க ஸ்டேக் ஹோல்டர் புரியும். ஓகே, இந்த மாதிரி போகுது, ஓகே, கிளிக் பண்ணி போறாங்க, ஓகே ஃபைன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டெவலப்பருக்கும் புரியும். அப்பதான் இது எங்க போகணும், அடுத்து எங்க போகணும், அடுத்து அங்கே போகணும் சொல்லிட்டு. ஸோ ஒரு டெவலப்மெண்ட் பண்றதுக்கு பல ரூபாய் செலவாகும், அதாவது லட்சக்கணக்கில் செலவாகும். அந்த விஷயங்கள்லாம் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி, இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு டைம் டெமோ பண்ணி பார்த்துட்டுன்னு வச்சுங்களேன், நல்லது. நீங்க பண்ற ஒர்க் வந்து நல்ல ஒர்க்கா இல்லை பேடான ஒர்க்கா, ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இது தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸோ அதுலேயுமே ஐ5 மார்க்கப்பு, லோ5னா அந்த பேப்பரை வச்சு நீங்கள் ப்ரோட்டோடைப் பண்ணலாம், மிட் வச்சு பண்ணலாம், ஐ வச்சு பண்ணலாம். அதான் இங்கே போட்டிருக்கிறது. சரியா? இந்த சாம்பிள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் இந்த மாதிரி கிறுக்கி வச்சு பண்ணுறது, அடுத்து மிட்டு, அடுத்து ஃபிக்மா கொடுக்குது பாருங்க, இது வந்து ஐ. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுடைய 10th டெலிவரபிள் என்னன்னா யூஎக்ஸ் ரைட்டிங். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து வாங்கிட்டீங்க, அப்போ ஒரு மெசேஜ் வரும், கன்ஃபார்ம்டு, கீழே வந்து ஹே சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி டெக்ஸ்ட் உள்ள வர போற டெக்ஸ்ட், அது எல்லாத்துக்கும் பேர் வந்து மைக்ரோ காப்பி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை யூஎக்ஸ் ரைட்டிங் சொல்லுவோம். இது ஒரு தனி ரோலே இருக்கு, யூஎக்ஸ் ரைட்டர் சொல்லிட்டு. இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா நல்லா இருக்கும் இது பண்றதுக்கு. இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், அந்த யூசரோட பல்ஸ் புரிஞ்சிருக்கணும், அந்த ஊருக்காரங்களா இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கும். அந்த ஊருக்கு இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், யூஎக்ஸ் ரைட்டிங் பண்ணலாம். இது ஒரு ஜாப் ரோல், யூஎக்ஸ் ரைட்டிங். ஓகே, so UX writing is the practice of choosing the word people see when they interact with the software, an app or website. This specialized writing is about designing conversation between the digital product and person using it. அதாவது சொன்னேன்ல, அந்த யூசருக்கு யூஸ் பண்ணும்போது எனர்ஜி வரணும், மோட்டிவேஷனா இருக்கணும். இல்லைன்னா உங்க ப்ராடக்ட் யாராவது யூஸ் பண்ணானா, ஒண்ணுமே இல்லடா தண்டமா இருக்குடா அந்த ஆப் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவானா. அப்போ அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்கணும், மோட்டிவேட்டடா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்க டிசைன் பண்ணணும். நீங்க அவனை பண்ண வைக்கணும், மோட்டிவேட்டடா வச்சுக்கணும் நீங்க உங்க ஆப்ல, அப்பதான் அவன் பண்ணுவான். ஓகேவா? ஃபைன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க யூஎக்ஸ் ரைட்டிங்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, ஹை டேனியல், ஹாய் குணவதி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆப்புக்குள்ள போனவனே வருதுன்னா வச்சுங்களேன், அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கான ஒரு ஆப்பா இருக்குப்பா இது அப்படி சொல்லிட்டு தோணுது இல்லை? தட் இஸ் ஹவ் இட் வில் பி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விஷுவல் டிசைனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க மைண்ட் வந்து டிசைனை பார்க்கும்போது ஒரு 50 மில்லி செகண்டுக்குள்ள ரெகக்னைஸ் பண்ணிக்குமா. நீங்க டெக்ஸ்ட் மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், போர் அடிச்சு போயிடும். அதனால தான் வந்து பாக்ஸ் போடுறது, ரவுண்டு போடுறது, அதெல்லாம் இருக்குன்னா உங்க மைண்ட் வந்து விஷுவல் பார்க்கும்போது பட்டனை ஹிட் ஆகிடும் மைண்டுக்குள்ள. 50 மில்லி செகண்ட்ஸ் தான்.
பார்த்துங்க அவ்வளோ ஃபாஸ்டராக உங்கள் மைண்ட் என்ன பண்ணுது, பேட்டர்ன் பண்ணுது, சாட் ஜிபிடியோட ஃபாஸ்டராக. ஓகேவா? மார்க்அப்ஸ். மார்க்அப்ஸ்னா இப்போ நான் டிஷர்ட் போட்டிருக்கேன், இங்கே வந்து நான் ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் டிஷர்ட் மார்க்அப். அதே மாதிரி உங்கள் மொபைல் ஆப்பில் அந்த நீங்கள் பண்ண ஸ்க்ரீனை வச்சு காட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் மொபைல் மார்க்அப். அதுவே கம்ப்யூட்டரில் வச்சு காட்டினீங்கன்னா அது கம்ப்யூட்டர் மார்க்அப். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர்கிட்ட காட்டுறதுக்கு. உங்கள் ஆப் வந்து இப்படி பார்த்தா அப்படி இருக்கும், இப்படி பார்த்தா அப்படி இருக்குன்ற அந்த எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதுக்கோசரம் நம்ம பண்ணுறது. ஏன்னா அவங்க ராவா பார்க்கும்போது பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க, அதை அந்த ஃபைனலான அவுட்கமாக பார்க்கும்போது தான் தே எக்ஸ்பெக்ட் பரவாயில்ல நல்லா இருக்குப்பா ஆப் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அந்த அந்த ஃபீலிங்காக. ஓகே, ஸோ மார்க்அப்ஸ் இஸ் லைக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஃப்ரம் த கம்ப்ளீட் ரியல் ஆப் பட் லிட்டில் மோர் தென் இமேஜஸ். அது வந்து இமேஜ் தான், ஒரு இமேஜை எடுத்துன்னு போயிட்டு ஒரு மொபைல் ஆப்புக்குள்ள வச்சு காட்ட போறீங்க, அவ்வளோதான். தட் இஸ் வாட் மார்க்அப்ஸ், யூஐ மார்க்அப். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் சிஸ்டம். வாட் இஸ் டிசைன் சிஸ்டம்? டிசைன் சிஸ்டம்னா ஒரு யூசர் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்க. ஓகே, யார் இருக்கீங்க? நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டெவலப் பண்ணுறீங்க, ஒரு டிசைனை வந்து டெவலப் பண்ணுறீங்க, ஒரு ஸ்க்ரீன் டெவலப் பண்ணுறீங்க. இப்போ வந்து குணவதி, ஹரிணி, நீங்கள் 3 பேர் இருக்கீங்க. நீங்கள் ஒரு டிசைனை 10 ஸ்க்ரீன் பண்ணுமா, நீ 10 ஸ்க்ரீன், நீ 10 ஸ்க்ரீன், எல்லாம் ஒரே ஆப்பில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். குணவதி இஷ்டத்துக்கு ஒன்று ஒர்க் பண்ணுவாங்க, ஹரிணி ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணுவீங்க. இதில் எது கரெக்டு? எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கணும், கரெக்டா? இப்போ நான் அந்த ட்ரெஸ் இங்கே இருக்குது, இதில் வந்து தனியாக ஒரு பிட்டு மட்டும் தனியாக போட்டு வேற ஒரு கலர் தச்சு வச்சிருக்கேன், பார்க்கறது எப்படி இருக்கும்? கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்குமா? தட் இஸ் வாட். ஸோ உங்களோட கலரு, டைப்போகிராஃபி, உங்களோட கலரு, டைப்போகிராஃபி, ஸ்டைலிங்கு, கைட்லைன்ஸு, உங்களோட கிரிட் சிஸ்டம் எல்லாத்தையும் முன்னாடி என்ன பண்ணுறீங்க, டிஃபைன் பண்ணி வைக்கிறீங்க. ரூல்ஸ் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இதுதான் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ தான் சைஸ்லேருந்து அலைன்மெண்ட்லேருந்து எல்லாம் பக்கவாக இருக்கும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ண மாட்டீங்க, இவங்க பண்ணாலும் அதுலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, நீங்கள் இருந்தாலும் அதுலேருந்து எல்லாம் காமன் டெலிவரபிள்ஸ் லைக் தட். சொல்றது புரியுதுங்களா? வரேன் சார், வந்துடுறேன், முடிஞ்சிச்சு. நான் வரேன் சார் வரேன் முடிஞ்சு போகுது, போங்க. எவாலுவேஷன் டெலிவரபிள்ஸ். ஓகேங்களா? எவாலுவேஷன் டெலிவரபிள்ஸ் என்னப்பா? எவாலுவேஷன் டெலிவரபிள் நீங்க பண்ண டிசைனை வேலிடேட் பண்றதுக்கான டெலிவரபிள். என்னது? வேலிடேஷன். நீங்க பண்ண டிசைன் கரெக்டான டிசைனா இல்லையா? நீங்க நான் ரிப்போர்ட் காட்டினேன், ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டைம்ல ரிப்போர்ட் காட்டினல, அதான் எவாலுவேஷன். ஸோ யூசபிலிட்டி ரிப்போர்ட் நான் சொன்னல அன்னைக்கு, நான் பண்ண டிசைன் வந்து எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எவ்வளோ சூப்பராக கம்ப்ளீட் பண்ணீங்க, அந்த மாதிரி. ஓகே, ஸோ பேசிக்கலி என்ன இருக்குன்னா ரிசர்ச் பண்ணுவாங்க, அந்த யூசர்ஸ் கிட்ட எதுவுமே கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃபீட்பேக் வாங்கிட்டு வருவாங்க. தட் இஸ் வாட் எவாலுவேஷன் யூசபிலிட்டி ரிப்போர்ட். இதோ இப்படி தான் இருக்கும். எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி, சாட்டிஸ்ஃபிகேஷன், அபாயின்மெண்ட்டு, இது மாதிரி எல்லாமே இருக்கும். சரிங்களா? தட் இஸ் வாட் அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட். ஓகே, when design a product has been released, has been running for a இது வந்து அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ், சாரி கூகுள் மை அனாலிட்டிக்ஸ், கூகுள் அனாலிட்டிக்ஸ், அடோப் அனாலிட்டிக்ஸ், அப்புறம் என்ன இருக்கு, லக்கி ஆரஞ்ச், இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகேவா? தெரியாது தானே என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுற, வெயிட் பண்ணுங்க. நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பேசிக்காக இருக்கிற டூல்ஸ். இது மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கு. அடோப் அனாலிட்டிக்ஸ், கூகுள் அனாலிட்டிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி, இது மாதிரி. ஓகே, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே, இதான் அந்த 12 டெலிவரபிள்ஸ். ஓகேங்களா? 14 டெலிவரபிள்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் காமனாக மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க டெலிவரபிள்ஸ். வயர் ஃப்ரேம், ப்ரோட்டோடைப்பிங், ஃப்ளோ சார்ட், சைட் மேப், யூசபிள் ரிப்போர்ட், ஸ்டைல் கைடு, யூசர் ஜர்னி மேப்பு, காம்பீட்டர் பெஞ்ச் மார்க்கிங், காம்பீட்டர் அனலைஸு, ஹை ஃபெலிட்டி மார்க்அப்ஸு, சிஸ்டம் மாப்பு, ஓகே, ஃபைண்டிங் சிஸ்டம்ஸு, பர்சோனாஸு, பேப்பர் ப்ரோட்டோடைப்பு, கண்டென்ட் இன்வென்ட்ரி, மூட் போர்டு, இன்ஃபோகிராஃபிக்ஸ்.
இதெல்லாம் வந்து நீங்கள் காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டெலிவரபிள்ஸ். ஓகே, இன்ஃபோகிராஃபிக்னா கணக்கு வழக்கு மாதிரி. இன்ஃபோகிராஃபிக்னா அது ஒரு டேட்டா, அதாவது சார்ட் வச்சிருக்கிற டேட்டா. இத்தனை ஊர் மக்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இத்தனை ஊர் மக்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அந்த டேஷ்போர்ட் டேட்டா, அதான் இன்ஃபோகிராஃபிக்ஸ். இன்ஃபோகிராஃபிக் நீங்கள் போட்டாலுமே வந்துடும் உங்களுக்கு. இதோ வந்துருக்கு, காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பண்ணுற டேட்டாஸ் இந்த மாதிரி இருக்கும். இதோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் டேட்டா, டேஷ்போர்டு. இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்க்கறதுக்கு பேர் இன்ஃபோகிராஃபிக்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நீங்கள் எந்தெந்த மாதிரியான பீப்புள் கூட கோஆர்டினேட் பண்ணுவீங்க, யாராருக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான மெட்டீரியல் கொடுக்கணும் அப்படின்னா, டெவலப்பர் கிட்ட கொடுக்கணும். எதெல்லாம் கொடுக்கணும்னா உங்களுடைய டிசைன் கொடுக்கணும். ஓகேவா? உங்களோட ஒயர் ஃப்ரேம் கொடுக்கணும், அடுத்து ஃப்ளோ சார்ட் கொடுக்கணும், சைட் மேப் கொடுக்கணும், ஸ்டைல் கைட் கொடுக்கணும். இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க டெவலப்பர். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். உங்களோட மேனேஜர் இருக்கிறாங்கல்ல, பிஎம் பிஓலாம், அவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னா இன்ட்ராக்டிவ் டிசைன் கொடுக்கணும், ஒயர் ஃப்ரேம் கொடுக்கணும், ஹோம் பேஜ், யூசர் ஜர்னி மேப்பு, யூசபிலிட்டி ரிப்போர்ட் கொடுக்கணும் நீங்கள். ஓகேவா? அடுத்து எக்ஸ்டர்னல் கிளைண்ட். யாரு? எக்ஸ்டர்னல் கிளைண்ட். ஸோ எக்ஸ்டர்னல் கிளைண்ட்டுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போறீங்கன்னா இன்ட்ராக்டிவ் ப்ரோட்டோடைப், ஐஃபை மார்க்அப் அண்ட் ஹோம் பேஜ், யூசர் ஜர்னி மேப்பு, யூசபிலிட்டி ரிப்போர்ட். சொல்றது புரிஞ்சுங்களா? இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இதான் இன்னைக்கு பார்த்த சப்ஜெக்ட். இது போதும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபைல் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அவ்வளோதான், இந்த பேசிக்ஸ் கவர் பண்ண வேண்டியது. மீதி எல்லாமே நிறைய இருக்கு, இதெல்லாம் நீங்கள் படிங்க போயிட்டு. எது இதுவா? பிடிஎஃப் நான் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? நான் அனுப்புகிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்துடும். இதில் 280 பேஜ் இருக்கும். எல்லாமே பிகினர். ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று படிங்க. சும்மா தூக்கம் வரலையா ஓப்பன் பண்ணி படிங்க. சரியா? இன்னும் இருக்குது நிறையா இதில் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஒரு போர்ட்ஃபோலியோனா என்ன, எப்படி போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறது அப்படின்றது, கேஸ் ஸ்டடினா என்ன, எப்படி கேஸ் ஸ்டடி பண்ணணும் பண்ணக்கூடாது, டிசைனர் ஆகிறதுக்கான வழிமுறை என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு டிசைனர் ஆகிறதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வரைக்கும் பாருங்க தான் அது. ஸோ டே 1 டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ டே 1 தான் டிசைன் பண்ணணும். ஓகேவா? கம்யூனிகேஷன் பண்ணணும், பேசணும். யூ நீட் டாக் இங்கிலீஷ். உங்களோட டிசைன் மற்றவங்க ஷேர் பண்ணணும், ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்குன்றது சொல்லணும். அதுக்கப்புறம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம்னா என்னது? ஒரு 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 டெக்ஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, அது ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்புறம் வந்து உங்களோட நீங்கள் நல்லா திங்க் பண்ணணும், 4 பக்கமாக திங்க் பண்ணணும், இன்ஜினியரிங் சைடில் திங்க் பண்ணணும். ஓகேவா? ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ யூ நீட் டு திங்க் லைக் அ சயின்டிஸ்ட், யூ நீட் டு திங்க் லைக் அ ஆர்டிஸ்ட், யூ நீட் டு திங்க் லைக் அ இன்ஜினியர், யூ நீட் டு திங்க் லைக் அ பிஸ்னஸ் பர்சன் ஆர் லைக் ஒரு இனோவேட்டராக திங்க் பண்ணிக்கணும் உங்களை. சரிங்களா? ஸோ இது எல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, யூ ஹாவ் டு பி லைக் திஸ். அதுக்கப்புறம் லேர்ன் டு லேர்ன். டிசைன் இஸ் நாட் அ ஒன் டைம் ஜேர்னி. டிசைன் வந்து லைஃப் டைம் ஜேர்னி. தினமும் படிச்சுட்டே இருந்தால் தான் உருப்பட முடியும், என்ன உருப்பட முடியாது. சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் யூஎக்ஸ். ஸோ யூஎக்ஸ் படிக்கிறேன், நான் வந்துட்டேன், ஒரு கோர்ஸ் பண்ணி முடிச்சுட்டா போதும், நம்ம லைஃப் செட்டில். யூ ஹவ் டு ஸ்டார்ட் எவ்ரி டே. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் படிக்கணும் போயிட்டு, இல்லைன்னா நம்ம அவுட்டு, மார்க்கெட் அவுட்டு. ஓகேவா? ஸோ கீப் அப்டேட் யுவர் லேர்னிங்ஸ் எவ்ரி டே. அப்போ தான் உருப்பட முடியும், வேலை நல்லா கிடைக்கும், சம்பளம் அதிகமாக வாங்கலாம். சரியா? ஓகே கைஸ், ஃபைன். ஐ திங்க் டுடே த திங்ஸ் ஆர் டன். ஓகேவா? ஸோ பார்க்கலாம், நீங்கள் போய் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே பண்ணியிருக்கீங்களா? பண்ணுங்க, வச்சுங்க, மீட் பண்ணுங்க, சாப்பிட்டு வந்துடுறேன் நான். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். ஓகே. Okay, fine. We can close the session. ஓகே, ஸோ நீங்கள் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும்னா நம்மளுடைய நம்பர் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் கைட் யூ. ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.